Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen, wa ala alihi wa sahabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azimi wal furqanil majid walillahi ala an-nasi hijjul bayti man istata'a ilayhi sabila. وقال النبي صلى الله عليه وسلم من أراد الحج فليعجل أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ஹஜ்ஜினுடைய காரியங்கள் தல்பியாவை கொண்டு துவங்குவது விரும்பத்தக்கது என்ற காரணத்தினால் 3 முறை தல்பியாவை சொல்லிக்கொள்ளலாம். ஆண்கள் உரைத்த குரலில் தல்பியா சொல்ல வேண்டும், பெண்கள் மௌனமாக தல்பியா சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லா. தல்பியா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுகதாக்கள், சாலிகீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான முறையில் இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா அல்ஹாஜ் ஜே.எம். ஹபீபுல்லா தாவூதி ஹசரத் அவர்களுக்கும், இதை போல இந்நிகழ்ச்சியிலே முன்னிலை வகிக்கிற தாவூதியா அரபு கல்லூரி, எங்களை உருவாக்கிய அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க தலைவர், இந்த பள்ளியினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் ஹசன் அலி சாஹிப் அவர்களுக்கும், கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற பள்ளியினுடைய இமாம் சிராஜுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற தாவூதியாவினுடைய பேராசிரியர் பாசத்திற்குரிய சகோதரர் மௌல்வி அல்ஹாஜ் ஏ சாதிக் பாஷா தாவூதி ஹசரத் அவர்களுக்கும், அழகிய வாழ்த்துறையை அனுபவ உரையாக நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற சொல்லின் செல்வர் அரசு காசி மௌலானா அல்ஹாஜ் எம் முஹம்மது கிஃபாயத்துல்லா தாவூதி ஹசரத் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் செயல்பாட்டு உரைகள் நிகழ்த்த இருக்கிற ஈரோடு மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய தகுதிமிக்க பொதுச் செயலாளரும் பாசத்திற்குரிய எனது பாடத்தோழரும், பார்த்தா பாடத்தோழர் மாதிரி இருக்காது, ஏன்ட்ட ஓதுன மாதிரி இருக்கும், கண்ணியத்திற்குரிய கே ஃபைசுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜரத் அவர்களுக்கும், இதே போல அன்பு நண்பர் மௌலானா அல்ஹாஜ் பல முறை ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் வந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர் எம் முஹம்மத் ஃபத்தஹுர் ரப்பானி தாவூதி ஹஜரத் அவர்களுக்கும்,
நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற ஈரோடு மாவட்ட ஜமாத்துல்லமா சபையினுடைய பொருளாளர் அல்ஹாஜ் ஜே ஜாஃபர் அலி வாஹிதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், துவா ஓத இருக்கிற எங்களது பாசத்திற்குரிய நண்பர் ஹாப்ஸா என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிற ஈரோடு மண்டல ஜமாத்துல்லமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் எஸ் ஜாஃபர் அலி தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஹுஜ்ஜாஜிகள், அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகள், ரசூலினுடைய விருந்தாளிகள், ஹாஜிகள், ஹாஜாக்கள், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் வந்து சலான் சொல்லிட்டாங்க, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலிருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மக்பூலான ஹஜ்ஜாக, மபரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த சிரமமும் இல்லாமல் சலாமத்தோடு சென்று கனிமத்தோடு திரும்புகிற, நிறைய நன்மைகளோடு திரும்புகிற நல்ல நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திடுவானாக. நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவாக நமக்கு தந்திடுவானாக என்று துவா செய்தவனாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு விருந்தாளியாக அழைக்கிறான். அந்த அழைப்பின் மகிழ்வை கொண்டாடும் முகமாக ஹஜ்ஜுக்கு சென்று வருகிற வரை ஒவ்வொரு நாளும் சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் தொழுகணும். இது ஏதோ நம்ம சொல்கிறோம், ஹஜ்ரத்மார் சொல்கிறாங்க, அப்படி காதில் வாங்கி அல்ல, சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் மனதிலே பதிய வைத்து அமல் செய்கிற நசீபை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முகலாய மன்னர்களுக்கு கூட இதை நசீபாக்கவில்லை. அப்துல் கலாம் நேரடியாக பார்த்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருவர்த்து கேட்டார், ஏங்க நீங்கள் ஹஜ்ஜு செய்யலைன்னு. ஜனாதிபதி மாளிகையில் சந்திப்பு நடக்கிறார். ஏன் செய்யலைன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில். அல்லாஹ் நாடாதவர்களை அங்கே அல்லாஹ் அழைப்பதில்லை, நான் நாடிட்டு தான் இருக்கிறேன், ரப்பு எப்பொழுது நாடுவானோ அப்பொழுது அழைப்பான். நான் செல்ல வேண்டும் என்ற நாட்டம் இருக்கிறது. அதே மாதிரி நாமும் நாடி, ரப்பும் நாடி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விருந்தாளியாக அழைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய வாக்கியம்! இதற்கு நன்றி செலுத்துபவர்களாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 ரக்காத்தாவது தொழுது ரப்பிடத்திலே நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஹஜ் உம்ரா சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கடைசி கொஞ்ச நேரம் மசாயில்களுக்கும் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். ஃபதாயிலை மட்டும் சொல்றதுனால ஒன்றும் பயனில்லை. மசாயில்களையும் சேர்த்து ஃபதாயிலும் இணைகிற போது கறியோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்து அரிசி சேர்ற மாதிரி பிரியாணி கிடைச்சிக்கும். அதனால ஃபதாயிலும் தேவை, மசாயிலும் தேவை. கடைசியில் ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் நீங்களும் கேள்வி கேட்கலாம். நம்ம ஃபைசுர் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள் கேள்வியை கேட்டு துவங்கி வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது 3 வகை. ஹஜ்ஜே தமத்தோ, ஹஜ்ஜே கிரான், ஹஜ்ஜே இஃப்ராத். ஹஜ் என்பது 3 வகை. நாம் இப்பொழுது செல்லக்கூடிய ஹஜ் ஹஜ்ஜே தமத்தோ. ஹுஜாஜிகள் ஹஜ்ஜே தமத்து ஆக, தமத்து ஆன ஹஜ் என்றால் என்ன? இங்கிருந்து எஹராம் கட்டி முதலில் உம்ராவை முடிப்போம், நார்மல் ஆடைக்கு வந்து விடுவோம், ஹலால் ஆயிடுவோம். நார்மல் ஆடைக்கு வந்து நார்மல் ஆடையிலேயே நிறைய தவாஃபுகள் உம்ராக்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஹஜ்ஜினுடைய நாட்கள் வருகிற போது பிற 8 to 12 வரை மீண்டும் எஹராம் கட்டி ஹஜ்ஜுக்கான எஹராமை கட்டி ஹஜ்ஜை முடிப்போம். பிற 7 இரவு கட்டுவோம். பிற 12 அசருக்கு பிறகு அல்லது மகரிபிலே நாம் ஹஜ்ஜை முடித்து வெளியே வருவோம். உம்ராவை தனியாக செய்துவிட்டு ஹஜ்ஜை தனியாக செய்தால் இதற்கு பேர் தமத்து என்று சொல்லுவார்கள். இந்த தமத்துவிலேயும் கண்டிப்பாக ஹதி கொடுக்க வேண்டும், ஆடு கொடுக்க வேண்டும். நம்ம பாஷையில் குர்பானி என்று சொல்லுவார்கள். அதுக்கு பேர் நஹ்ரு ஹதி. ஏதாவது நம்ம தவறு செஞ்சிருந்தாக்கா அந்த தவறுக்கான பரிகாரமாக அந்த ஹதி மாறிவிடுகிறது. ஹஜ்ஜே கிரான் என்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து இஹ்ராம் கட்டுதல். இஹ்ராமை கட்டி
நாம் உம்ராவை முடிப்போம். முடித்ததற்கு பிறகு தலைமுடி மட்டும் வெட்ட மாட்டோம். தலைமுடியை வெட்டாமல் எஹராமை களையாமல் அதே எஹராமிலேயே ஹஜ்ஜையும் சேர்த்து செய்தால் இதற்கு பேர் கிரான் என்று சொல்லுவார்கள். இதிலேயும் குர்பானி, இந்த ஹதி வாஜிப். மூன்றாவது, மக்காவாசிகள் செய்கிற ஹஜ். டைரக்டா ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டி ஹஜ்ஜை மட்டும் செய்வார்கள். இதற்கு பேர் இஃப்ராத். இப்போ நாம் போகிறது என்னது? நீங்கள் தான் சொல்லணும். ஹஜ்ஜே தமத்து. ஹஜ்ஜே தமத்துஐ நாம் நியத்து செய்து கொள்வோம். அல்லாஹ்வினுடைய அருளால் அதற்கு தயாராகி கொள்ள வேண்டும். என்று நாம் புறப்படுகிறோமோ அன்று அதற்கு முன்னால் தேவையற்ற ரோமங்களை எல்லாம் அகற்றி உடலை சுத்தப்படுத்தி கொண்டு எஹராம் துணியிலே நல்ல நறுமணங்களை பூசிக்கொண்டு எஹராமை கட்டி 2 ரக்காத் நாம் தொழுது கொள்வோம். நியத்து, எஹராமினுடைய தொழுகை 2 ரக்காத் நான் தொழுகிறேன் என்று நியத்து செய்து 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். எஹராமை கட்டிவிட்டு நியத்து செய்து விட்டாலே, எஹராமை அணிந்து விட்டாலே சில காரியங்கள் ஹராமாகிவிடும். சோப்பு போடக்கூடாது. தக்பீர் தஹரீமா கட்டுறோம்ல, தக்பீர் கட்டிட்டா எதெல்லாம் ஹராமோ எஹராம்லேயே அதெல்லாம் ஹராம். தக்பீர் கட்டிட்டு மனைவியோடு சேரலாமா? கூடாது. அதே மாதிரி தான் சோப்பு போடுதல், நறுமணங்களை பூசிக்கொள்ளுதல், எஹராம் கட்டியதற்கு பிறகு தைத்த ஆடைகளை அணிந்து கொள்ளுதல், முடிகளை பிடுங்குதல், இது போன்ற காரியங்கள் எல்லாம் கூடாது. ஹராம், ஹராம். அதனால தான் இதுக்கு பேர் இஹ்ராம். சரி, ஒருத்தர் தெரியாம முடிய புடுங்கிட்டாரு, இப்போ என்ன சட்டம்? அன்பிற்குரியவர்களே, இந்த சட்டங்களையும் கொஞ்சம் இணைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். எஹராம் கட்டிட்டு சில பேர் மூக்கு முடிய புடுங்குற பழக்கம் இருக்குது, நாடிய புடுங்குற பழக்கம் இருக்குது. ஒன்றை எடுத்துட்டாக்கா தர்மம் செய்ய வேண்டும். நாளில் ஒரு பகுதி எடுத்தால்தான் அவர் தமு கொடுத்தாக வேண்டும். அதே மாதிரி முகத்தை மறைக்கக்கூடாது. எஹராம்ல முகத்தை மறைக்கக்கூடாது. தலையில தொப்பி போடக்கூடாது. ஒரு ஆள் தலையில தொப்பி போட்டுட்டாரு, 24 மணி நேரத்தில் நாளில் ஒரு பகுதி எவ்வளவு? 6 மணி நேரம் போட்டே இருந்தார்னா தமு கொடுத்தாகணும். கொஞ்ச நேரம் போட்டுட்டு கழட்டிட்டாருன்னு சொன்னா அதற்கு சதக்கா செய்ய வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும். போர்வையை இழுத்து போத்தி நிறைய பேர் தூங்குற பழக்கம் இருக்கு. அசதியில போய் யாராமோட இழுத்து போத்தி தூங்கிட்டார். பாதங்களையும் மறைக்க கூடாது. நிறைய பேர் பாதத்தை உள்ள ஒட்டுக்குவாங்க. 6 மணி நேரம் மறைத்திருப்பாரையானால் கண்டிப்பாக தமு கொடுத்தாக வேண்டும். 6 மணி நேரம் முகத்தை மறைத்திருந்தால் தமு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சதக்கா செய்ய வேண்டும். அப்ப எஹராமினுடைய ஆடை ஆண்களுக்கு மேலாடை, கீழாடை. ஆனா பெண்களுக்கு என்று எஹராமுடைய ஆடை எதுவும் இல்லை. பெண்களுக்கு நார்மலாக போடுகிற ஆடை தான் எஹராமுடைய ஆடை. அதோடு முடி வெளியே தெரியாமல் ஒரு ஸ்கார்ப் கட்டி கொள்வார்கள். முடி வெளியே தெரியாது. அதனால மசகு செய்யும் போதும் முடி வெளியே தெரியக்கூடாதுன்னு அந்த ஸ்கார்ப் மேலே மசகு செய்கிறாங்க பெண்கள். அப்படி செஞ்சால் தொழுகையே கூடாது. அதனால பாதுகாப்பாக பெண்கள் மட்டும் இருக்கிற பகுதியில் போய் அந்த ஆடையை கலட்டி மசகு செய்து கொள்ள வேண்டும். நிறைய நடைமுறைகளையும் நான் இணைத்து பேசுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அப்ப எஹராம் கட்டியாச்சு. எஹராம் கட்டியதற்கு பிறகு துன்யாவினுடைய பேச்சுக்கள் அறவே கூடாது. எஹராம் கட்டினதுக்கு பின்னாடி கதை சொல்லிட்டு வர்றது. இந்த பெண்கள் உட்காந்து 2 பேர் உட்காந்து அவங்க நாத்தனாவை பற்றி எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வழி அனுப்ப வந்தாங்க, என் நாத்தனா மட்டும் வரவே இல்லை, இனி நான் தீதாரே எனக்கு ஆகாது. இதெல்லாம் நம்ம கேட்டதை சொல்கிறோம். அங்கே உட்காந்து சண்டையை வளர்க்குதல், இதெல்லாம் அறவே. எஹராம் கட்டிவிட்டால் இது எல்லாம் ஹராம். எஹராமை கட்டி நாம் எங்கேருந்து கொச்சின்லேருந்து புறப்படுகிறோம். டிராவல்ஸில் இருக்கிறவங்க, தனியாரில் போகக்கூடியவங்க சென்னையிலிருந்து புறப்படுகிறார்கள். அரசாங்கத்தின் மூலமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் கொச்சினிலிருந்து புறப்படுவார்கள். அங்கே எஹராம் கட்டிக்க வேண்டியது. ஆனால் உம்ராவினுடைய நியத் ஃப்ளைட்டில் போகும்போது செய்ய வேண்டும். இங்கே வெறும் எஹராமினுடைய நியத்து தான் செய்திருக்கிறோம். எஹராமினுடைய நியத்திலிருந்தே தல்பியா ஸ்டார்ட் ஆகிவிடும். ஒரு ஆள் எஹராமை நியத் பண்ணி எஹராம் கட்டிட்டார்னாவே தல்பியா ஸ்டார்ட்.
இந்த தல்பியாவின் சட்டம் என்ன? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறினால் 3 முறை குறைந்தது தல்பியா சொல்லிக் கொள்ள வேண்டும். வெறும் தல்பியா மட்டுமே சொல்லணுமா? எது வேண்டாலும் ஒதுக்கலாம். குறைஞ்சது எத்தனை தடவை? 3 தடவை. இன்னொரு இடத்திற்கு சென்றார், அங்க 3 தடவை தல்பியா. பிளைட்ல ஏறி உட்கார்ந்தாரு, 3 தடவை தல்பியா. 5 மணி நேரம் அதிலே உட்கார்ந்து இருக்கிறாரு. வேற தூங்கலாம், வேற அமல் செய்யலாம், சலவாத்தை சொல்லலாம், எதுவும் செய்யலாம். ஒரு இடம் மாறினால் 3 முறை. அப்ப இந்த இஹ்ராமினுடைய தல்பியா எங்க முடியும் என்றால், காபத்துல்லாவை பார்த்தால் தல்பியா முடிந்துவிடும். அதுவரைக்கும் இடம் மாறுகிற போது 3 முறை தல்பியா சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்ப இஹ்ராம கட்டியாச்சு, அதிலிருந்து தல்பியா ஸ்டார்ட் ஆகிவிடும். உம்ராவினுடைய நியத் எங்கே செய்வோம் என்றால், பிளைட்ல போகும்போது எலம்லம் வருகிற போது அறிவிப்பு செய்யப்படும். இன்னொரு அரை மணி நேரத்தில் எலம்லம் வந்துவிடும், மீகாத் வந்துவிடும் என்று அறிவிப்பு செய்யப்படும். அந்த நேரத்தில் நாம உம்ராவை நியத்து செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ரா செய்ய நாடுகிறேன், அதை லேசாக்குவாயாக, அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி தல்பியாவை சொல்லிக் கொள்ள வேண்டும். அங்க போய் நம்ம இறங்கிடுவோம் இஹ்ராமோட. அந்த ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, ரப்பானி ஹஜரத், ஃபைசுர் ரஹ்மான் ஹஜரத் சொல்லுவாங்க. ஒரு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் கூட ஆகலாம் நம்முடைய இருப்பிடம் செல்வதற்கு. அப்ப இஹ்ராமினுடைய ஆடையோடு போய் இருப்பிடத்தில் சென்று கொஞ்சம் ஆசுவாசமாக்கி கொண்டு உம்ராவுக்காக புறப்படுவோம். காபத்துல்லாவை காண செல்லுகிற போது அல்லாஹு அக்பர், காணக்கண் கோடி வேண்டும் காபாவை. உண்மையிலேயே காபாவை பார்ப்பதற்கு கோடி கண் அல்ல, அதை விட அதிகமான கண்கள் இருந்தாலும் போதாது. சில விஷயங்களை பார்த்தால் கண்ணுக்கு ஆசை பத்தாது. பேர பிள்ளைகளை பார்த்தா அவங்க 10 நாள் தங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கண்ணாசையே முடியல, அதுங்களாட்டி பிள்ளைய போயிட்டாங்களே. குர்ஆனை பார்த்தால் ஆசை. குர்ஆனை பார்த்து போர் அடிச்சிருக்கா? உலகத்திலே போர் அடிக்காதவைகள் அதுல ஒன்று காபத்துல்லா. அந்த காபத்துல்லாவை பார்க்க போகும்போது, இன்ன பைத்தக அலீம் வவஜ்ஹக கரீம் வஅன்த யா அல்லாஹ் ஹலீமுன் கரீமுன் அலீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃப் அன்னி. யா அல்லாஹ், இந்த பாவி இங்கே இந்த இடத்துல காபாவில் காலடி வைக்க கூட தகுதி இல்லாதவன் நான் செய்த பாவங்களுக்கு இந்த இடத்திலே கால் வைக்க கூட தகுதி இல்லாதவன். என்னை உன் ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறாயே ரப்பே, என் பாவங்களை எல்லாம் நீக்கிவிடு. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது ஒட்டகத்தினுடைய கைத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்தே வர்றாங்க. கைத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்தே வர்றாங்க. வரும்போது கேட்குறாங்க, எங்கள் ஒட்டகத்தில் ஏறி வர வேண்டியது தானே? மாலிக் இப்னு தீனார் சொன்னார்கள், ஓடிப்போன அடிமை எஜமானனை பார்க்க வருகிற போது நெஞ்சை நிமிர்த்தி கொண்டா வருவான். இதை போல பாவம் செய்த அடிமைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் சன்னிதானத்திற்கு செல்லுகிற போது பணிந்தவர்களாக, குனிந்தவர்களாக, 79ஆம் நம்பர் கேட்டு அல்லது 1ஆம் நம்பர் கேட்டு அஜீசியா பின்பக்கம் இறக்கியிருந்தால், மர்வாவிலிருந்து உள்ளே வருவதாக இருந்தாலும் அது சேருகிற இடம், அன்புக்குரியவர்களே, மர்வா கேட் எங்க வந்தாலும் காபா முழுமையாக தெரிகிற இடம் வரை குனிந்து கொண்டே வர வேண்டும். குனிந்து கொண்டே வந்து அல்லாஹு அக்பர். முதல் முறையாக காபத்துல்லாவை பார்க்கும்போது கண் சிமிட்டாமல் கேட்கிற எல்லாம் கிடைத்துவிடும், எல்லாம் கிடைத்துவிடும். காபத்துல்லாவை பார்த்த உடனே என்ன கேட்கணும்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், காபத்துல்லாவை பார்த்த உடனே யா அல்லாஹ், இனிமேல் நான் எதையெல்லாம் கேட்கிறேனோ அது முழுவதையும் கொடுத்து விடு ரப்பே. எதையெல்லாம் நான் கேட்கிறேனோ அதெல்லாம் கொடுத்துரு. ஹலாலான ஹாஜாத்துக்கள் எல்லாம் நிறைவேற்றி விடு. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா முதல்ல காபத்துல்லாவை பார்க்கிற போது கேட்டார்களாம், என் பெற்றோர்களை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு. அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை ரப்பே, அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்கிவிடு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா காபத்துல்லாவை பார்த்தவுடன் கேட்டதுவா என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ், இந்த காபத்துல்லாவினுடைய கண்ணியத்தை பாதுகாப்பவனாக என்னை ஆக்கி கொடு. இங்கே இருந்துட்டு ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிடக்கூடாது. காபாவின் கண்ணியத்தை பாதுகாத்து கொடுத்து விடு. அல்லாஹு அக்பர். இப்படி ஒவ்வொருவரும் சிறப்பான துவாக்களை கேட்டிருக்கிறார்கள். நாமும் காபத்துல்லாவை பார்த்த உடனே இது எல்லாத்தையும் சேர்த்து கேட்டலாமே.
கண் மூடுவதற்குள்ளே அல்லாஹ் நான் கேட்குற எல்லாத்தையும் கொடுத்துரு, பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, காபாவின் கண்ணியத்தை காத்து கொடுத்து விடு, கண்மணி ரசூலை கனவிலே கண்டு கட்டி தழுவுகிற ஆனந்த பாக்கியத்தை எனக்கு அளித்து விடு என்று கேட்டால் ரப்பு நிச்சயம் கொடுப்பான். இப்போ யாராம கட்டி முதல்ல காபத்துல்லாகவே கண்ணிலே காணுவோம். எவ்வளோ பெரிய ஆலயம் காபா! ஒரு நாளைக்கு 120 ரஹ்மத்துக்கள் அங்கே இறங்குகிறது. தவாஃபு செய்யக்கூடியவர்களுக்கு 60, தொழக்கூடியவர்களுக்கு 40, காபாவை பார்ப்பவர்களுக்கு 19. மொத்தம் எவ்வளவாச்சு? நீங்கள் தான் சொல்லணும், முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியணுமில்ல. 119 ஆயிடுச்சு. ஒரே ஒரு ரஹ்மத்து தான் முழு உலகத்திற்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது, எல்லா பள்ளிகளுக்கும் வருகிறது, இமாமின் மூலமாக தொழுகையாளிகளுக்கு சப்ளை ஆகிறது, தொழுகையாளிகள் யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் பாஸ் ஆகிறது. அதனால் உலகம் சுபிச்சமாக இருக்கிறது. ஒரே ஒரு ரஹ்மத் இவ்வளவு வேலையை செய்கிறது என்றால் 119 ரஹ்மத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க இருக்கிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள், எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் அக்பர். அந்த காபத்துல்லாவை பார்த்து துவா செஞ்சுட்டு முதல் உம்ராவுக்கு இறங்குவோம். அப்போ அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப், அல்லாஹ் நான் தவாஃபை நாடுகிறேன், லேசாக்குவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று எஹராம் துணியிலே இழுத்திபா செய்து கொள்ள வேண்டும். துணி யாராவது வச்சிருக்கிறீங்களா? எஹராம் துணி இழுத்திபா செய்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சால்வை இருந்தால் கூட கொடுங்களேன், கொஞ்சம் அப்படி பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் இருந்தா. அப்போ இழுத்திபா என்றால் இந்த துணியை மேலே போடுறோம்ல, எஹராம் துணி மேலாட வலது தோல் புஜம் தெரிகிற அமைப்பிலே நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். எந்த உம்ராவில் எல்லாம் சஇ இருக்கிறதோ அதில் எல்லாம் இழுத்திபா இருக்கிறது, சஇ இருப்பதில் எல்லாம் இழுத்திபா இருக்கிறது. தவாஃபே ஜியாராவினுடைய சஇயை தவிர அதில் எங்கே இழுத்திபா செய்கிறது? நார்மல் ட்ரெஸ்ஸில் எல்லாம் போவோம். அப்போ அன்புக்குரியவர்களே, இழுத்திபா 7 சுற்றிலேயும் வலது தோல்புஜம் தெரிகிற அமைப்பிலே இருந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்களுக்கு. அதே மாதிரி 3 சுற்றுக்கள் மட்டும் ரமல் செய்ய வேண்டும். லேசா அப்படி முதுவை குலுக்கி ஓட்டப்பந்தயத்தில் ஓடின மாதிரி ஓடக்கூடாது. அதுவும் நெருக்கடி அதிகமாக இருந்தால் சும்மா காலை இப்படி வச்சா போதும். அதனால 3 சுற்றுக்கள் ரமல் செய்து கொள்ள வேண்டும். தோல்புஜத்தை தூக்கி போகணும். தவாஃபை எங்கிருந்து ஆரம்பிப்போம்? அன்புக்குரியவர்களே, ஹஜருல் அஸ்வதிலிருந்து தவாஃபை ஆரம்பிப்போம். முதல் சுற்று, 2வது சுற்று, காபத்துல்லாவினுடைய எல்லா அமல்களையும் வலது பக்கம் சுற்றுவோம், காபாவை மட்டும் இடது பக்கம் சுற்றுவோம். காரணம், இதயம் இடது பக்கம் இருக்கிறது. அதனால் இதயத்தோடு காபா இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதயமும் காபாவும் பைத்துல்லாவும் அர்ஷுல்லாவும் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு ரப்பி ஏற்படுத்திய அழகான ஏற்பாடு. 7 சுற்றுக்களையும் சுற்றுவோம். 7 சுற்றுக்களுக்கு பிறகு 2 ரக்காத் மகாமே இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று தொழுவது. பின்னாடி போய் நின்று தொழுகலாம், காபத்துல்லால எங்கே தொழுதாலும் கூடும். 2 ரக்காத்துக்களை தொழுவது ஹனஃபி மதுஹபிலே வாஜிப். இப்போ உம்ராவில் யாராம கட்டி தவாஃபை முடிப்போம். தவாஃபுக்கு பிறகு 2 ரக்காத்துக்களை தொழுவோம். அன்புக்குரியவர்களே, இது வாஜிப். தொழுது முடித்ததற்கு பிறகு ஒரு துவா. என்னென்ன கேட்கணுங்கிறதெல்லாம் அடுத்து நான் சொல்லுவேன். முடித்ததற்கு பிறகு பக்கத்திலேயே சஃபா மருவா இருக்கிறது. தொழுத இடத்திலிருந்து அப்படியே திரும்பி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஃபா. மகாமே இப்ராஹிமில் தொழுதுட்டு திரும்பி பார்த்தா அது சஃபா தான். அந்த சஃபாவுக்கு செல்ல வேண்டும். சஃபாவிலே செல்லுவதற்கு முன்னால் ஜம்சம் நீரை வயிறு புடைக்க குடிக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் பொம்பளையை நைஸாக ஆரம்பிச்சு விடுவாங்க, நிறையா தண்ணி குடிக்காதீங்க, 1க்கு 1. ஜம்சமே எதுக்கு குடிக்கிறோமோ அதுதான் நடக்கும். 1க்கு 1 நினச்சி குடிச்சிங்கன்னாக்கா 2வது சுற்றுலேயே பாத்ரூம் போயிடணும். எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், நான் நல்ல முறையிலே உம்ரா செய்ய வேண்டும், நிறைய உம்ரா செய்ய வேண்டும், எனக்கு வலு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து குடித்தால் அந்த வேலையை ஜம்சம் பார்க்கும். அதனால யாராம் தவாஃபை முடிச்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு வயிறு உடைக்க ஜம்சமை குடித்து விட்டு சஃபா மருவாவிலே சாய், சஃபாவிலே ஆரம்பிக்க வேண்டும், மருவாவிலே முடிக்க வேண்டும். சில பேர் அதையும் 7 சுற்று சுற்றுறாங்க, சஃபா டு சஃபா 1. அதனால சஃபா டு மருவா 1, மருவா டு சஃபா 2. சஃபாவில் ஆரம்பிப்போம், மருவாவில் முடிச்சுட்டு நம்முடைய
முடிகளை வெட்ட வேண்டும். ஆண்களாக இருப்பவர்கள் சலூன் கடைக்கு போய் பக்கத்தில் இருக்கு, அங்கேயே சில பேர் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலையை ஒரு காலத்திலே நம்முடைய முடிய காபத்துல்லாவில் போடுற வேலையை ஒரு காலத்திலும் செய்து விடாதீர்கள். பெண்களாக இருப்பவர்கள் ரூமுக்கு சென்று சுண்டு விரல்ல தன்னுடைய முடியை லேசா சுருட்டி வெட்டி கொண்டால் எஹ்ராமிலிருந்து நாம் நார்மல் ஆடைக்கு வந்து விடலாம். இதுதாங்க உம்ரா. எஹ்ராம், தவாஃப், 2 ரக்காத் தொழுதல், ஜம்சமை குடித்தல், சஃபா மர்வாவிலே சை செய்தல், முடியை வெட்டி கொள்ளுதல், இதுதான் உம்ரா. ஹலால் ஆயிட்டு நார்மல் ஆடைக்கு வந்ததற்கு பிறகு இதுல ஒரு தப்பு பெரும்பாலும் செய்கிறார்கள். என்னன்னா, இந்த உம்ராவில் போகும்போது ஹஜருல் அஸ்வத் கல்லுல கூட்டம் இல்லாத மாதிரி தெரியும், உடனே டம்முன்னு அங்க போயிடுறாங்க, காபாவுக்கு போயிடுறாங்க. இப்ப அந்த வாய்ப்பு இல்லை. ஹஜருல் அஸ்வத் காபத்துல்லாவெல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறான், அங்க போயிடக்கூடாது. எஹ்ராமினுடைய நேரத்திலே நறுமணமான இடங்களை தொடுதல், நறுமணத்தை பூசிக்கொள்ளுதல் ஹராம். அப்படி செய்தால் தம்மு கொடுத்தாகும். நார்மலுக்கு பிறகு ஒவ்வொரு இடத்தினுடைய சிறப்பையும் அறிந்து அங்கு அமல் செய்ய வேண்டும். இப்ப உள்ள ஒவ்வொரு சிறப்புக்குள்ளும் வருகிறோம். உலகத்திலே எங்குமே நடக்காத இடம், காபாவிலே மட்டும் நடக்கிற இடம் தவாஃப். அதனால அன்புக்குரிய ஹுஜ்ஜாஜ்களே, இங்கிருந்து நியத்து செய்து செல்ல வேண்டும். 50 தவாஃபாவது நாம் இருக்கிற காலத்தில் செய்து கொள்ள வேண்டும். ஒரு கோர்ஸ் 3 வருஷம் படிக்கிறாங்களா இல்லையா? MBA BBA 3 வருஷ கோர்ஸ். அதே மாதிரி யார் ஒருவர் காபாவிலே 50 தவாஃபுகளை செய்கிறார்களோ பராஅத்து மினன் நார் வ பராஅத்து மினன் நிஃபாக், நரகத்தில் இருந்தும் விடுதலை, நயவஞ்சகத்தனத்தில் இருந்தும் விடுதலை. 50 தவாஃப் குறைந்தது செய்திருக்க வேண்டும். அப்ப உங்களுடைய நாட்களை பிரிச்சுக்கங்க, எப்படி தவாஃப் செய்யணுங்கிறத பிரிச்சுக்கங்க. 50 தவாஃபுகள் இருந்தாக வேண்டும். இந்த மத்தாஃப் தவாஃப் செய்கிற இடம் இருக்கிறதல்லவா, அந்த இடத்திலே காலடி வைத்து விட்டால் கயோமின் ரஜஅத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனாக அவர் மாறி போகிறார். ஹதீசுகள். அந்த தவாஃப் செய்கிற இடத்துல கால் வச்சிட்டாலே அன்று பிறந்த பாலகனாக அவர் மாறி போகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்து ஹூருலீன்கள் இவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வாக்கியம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு கிராமவாசி யமன் தேசத்தில் ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிறார்கள் பார்க்கலாம் என்று புறப்பட்டு வருகிறார். அந்த கிராமவாசி மக்காவுக்கு வந்துட்டார். ரசூலுல்லாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு உம்ரா செஞ்சுட்டு பார்த்துடலாம் ரசூலுல்லாவை என்று உம்ராவுடைய ஆடையிலே காபாவிலே இறங்குகிறார். ரசூலுல்லாவும் தவாஃப் ஆரம்பிக்கலான்னு நிற்கிறாங்க. அந்த கிராமவாசி உள்ள வர்றார். ரசூலுல்லா நம்ம அரசியல்வாதி மாதிரி கூட 10 பேர்த்த வச்சிருக்க மாட்டாங்க, தனியாக தான் இருப்பாங்க. ரசூலுல்லாவும் தவாஃப் செய்ய போக இவரும் வர்றார். எங்கிருந்து தவாஃப் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்குறார் இந்த கிராமவாசி ரசூலுல்லாவை கூப்பிட்டு. தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? இங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஹஜருல் அஸ்வதை காட்டு இங்கிருந்துன்னு. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அந்த கிராமவாசி சொல்லிட்டு அல்லாஹ் கரீம் என்றார். நல்லதை செய்கிற போது அரபுகள் அன்றும் இன்றும் அல்லாஹ் கரீம் என்பார்கள். அந்த யமன் கிராமவாசி அல்லாஹ் கரீம் என்றார். அவர் சொன்னது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவர் மாதிரியே ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க அல்லாஹ் கரீம் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அடுத்து பெருமானார் அப்படி பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. 2வது சுற்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹ் கரீம் அப்படின்னு கிராமவாசி சொன்னாரு. அதே மாதிரியே ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த கிராமவாசி கொஞ்சம் தள்ளி வா, ரசூலுல்லாவை கொஞ்சம் பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி. ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசல, பின்னாடி வர. மீண்டும் சுற்றி வருகிற போது ரசூலுல்லாஹ் பின்னாடியே வர்றதை பார்த்துட்டு ஹத்தீம்குள்ளே போய் நுழைஞ்சிட்டார். காபாவினுடைய திரையை பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் முகம்மதை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கரீம்னு சொல்ல பெருமானார் பின்னாடி இருந்து அல்லாஹ் கரீம். அந்த கிராமவாசி நான் ஊர்லேயே பெரிய தாதா, ஊர்லேயே நான் தான் பெரிய ரவுடி, நல்லதை செய்யணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன், என்ன கொலகாரன் ஆக்கிறாத, முகம்மதே கொஞ்சம் தள்ளி, முகம்மதுன்னு தெரியாத நீ கொஞ்சம் தள்ளிப்போ. பெருமானார் பின்னாடியே வர்றாங்க. அவர் சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க. தவாஃப் முடிகிறது. தவாஃப் முடிச்சுட்டு அல்லாஹ் கரீம் என்றவர் சொல்ல பெருமானாரும் அல்லாஹ் கரீம் என்று சொல்ல ப்ரெஷர் மேலே ஏறுது. 2 ரக்காத்து கிராமவாசி தொழுகிறார், பெருமானாரும் தொழுகிறார்கள். அல்லாஹ் கரீம், இவர்களும் அல்லாஹ் கரீம். சஃபா மர்வாவிலே சஇ முடிகிறது. எல்லாம் இதை போன்றே நடக்கிறது. கடைசியில் மர்வாவில் அல்லாஹ் கரீம் என்று அந்த கிராமவாசி விடைபெற்று செல்ல பெருமானார் அவர் கூட அல்லாஹ் கரீம் என்று போக வெளியே வந்தோடனே சட்டையை பிடிச்சிட்டார் கிராமவாசி. நான் ஒரு பெரிய மனுஷனை பார்க்க வந்திருக்கிறேன், முகம்மது என்ற பெரியவரை. அவரிடத்தில் உன்னை நான் அழைத்து செல்லுவேன். பிடிச்சிருக்கிறது யாரத்தான்? ரசூலுல்லாவே பிடிச்சிருக்கிறார். ரசூலிடத்தில் உன்னை அழைத்து செல்லுவேன்.
அவர் விட்டுவிடு என்றால் விட்டு விடுவேன், அவர் வெட்டி விடு என்றால் வெட்டி விடுவேன். பெருமானார் அடக்கத்தோடு சொன்னார்கள், எந்த முகம்மதை பார்க்க வந்தீரோ அந்த முகம்மதே நான் தானப்பா, அந்த முகம்மதே நான் தான். தலைக்கு ஏறி இருந்த கோபம் வேகமாக காலுக்கு கீழ் இறங்குகிறது. கட்டி பிடிக்கிறார். அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று கேட்கிறார். அல்லாஹ் மன்னிப்பானா, நான் செய்த பாவங்களை எல்லாம் ரப்பு மன்னிப்பானா என்று கேட்க எல்லோருக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. நல்லவர்களையும் அல்லாஹ் கேட்பான், தீயவர்களையும் கேட்பான். தீயவர்களுக்கு தண்டனையும் நல்லவர்களுக்கு சொர்க்கமும் இருக்கிறது என்று பெருமானார் பேசுகிற போது, ரப்பு என்னிடத்தில் கேள்வி கேட்கவே முடியாது. ஏன் இப்படி சொல்லுகிறாய்? அல்லாஹ் என்னை பார்த்து ஏன்டா இவ்வளவு பாவம் செஞ்சேன்னு கேட்டா, நான் அல்லாவை பார்த்து கேட்பேன், என் பாவம் அதிகமா ரப்பே உன் மன்னிப்பு அதிகமான்னு கேட்பேன். அல்லாஹ் என்கிட்ட என்ன பதில் சொல்லுவான்? ஏன்டா கஞ்சத்தனை செஞ்சேன்னு என்னை பார்த்து அல்லாஹ் கேட்டா, என் கஞ்சத்தனம் அதிகமா உன் கொடைத்தன்மை அதிகமானு நான் அல்லாட்ட கேட்பேன். வரிசையா கேட்க ஜிப்ராயில் இறங்கி விட்டார்கள். நாயகமே, அவரை கேட்க வேண்டாம் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் சொல்லிவிடுங்கள். பெருமானார் சொல்லுகிற போது சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பின்னால் சென்று கொண்டே இருந்தேன். அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம் என்று சொன்னது இவரை சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும். மத்தாஃபிலே இறங்கி விட்டாலே ரப்பு சொர்க்கவாசியாக்கி காட்டுகிறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு உருவாக்கி கொடுத்த வாக்கியம் எவ்வளவு பெரிய வாக்கியம். இப்ப மத்தாஃப் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அங்க போய் குறைவான எண்ணம் வந்துடக்கூடாது. அந்த குறைவான எண்ணம் வந்தவர்கள் நானும் ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன்கிறதுனால சொல்றேன். 2001 ஹஜ் செய்யும் போது கடுமையான கூட்டம். ஹஜருல் அஸ்வதை தொடவே முடியாது. பார்க்குற பாக்கியத்தை கொடுத்தாவாது நல்லா இருக்குமேனு கூட வர்ற நம்ம கூட ஒருத்தர் கமருதீன் ஹாஜியார்னு வந்தார். அவர் கூட சொல்லிட்டு இருக்கேன், பார்க்குற பாக்கியத்தை கொடுத்தாவாது நல்லா இருக்குமே. எல்லாம் அசருக்கு பின்னாடி சுற்றிட்டு மகரிபுக்கு வாங்க சொல்லப்படுகிறது. அதே இடத்துல நின்று தொழுகிறோம். ருக்கு செஞ்சா நேராக ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக, சுஜூதுக்கு போனால் நிறைவாக ஹஜருல் அஸ்வது கிடைக்கிறது. அல்லாஹ் ரப்பே, காபாவை தொடணும்னு கேட்டிருந்தா கொடுத்துருப்பியே, காபாவை முத்தமிடணும்னு கேட்டா கொடுத்துருப்பியே, பார்க்கணும்னு கேட்டேன் கொடுத்துட்டு. அல்லாட்ட அங்க கேட்கறது எப்பொழுதுமே உனக்கு ஹைரா இருந்தா கொடு, இல்லாட்டி விட்டு ரப்பே, இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்னது வேண்டும் ரப்பே என்று பிடிவாதகமாக கேட்கிற இடம் மத்தாஃப். கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி மதுரை பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்காரரு சின்ன பிள்ளைய தூக்கிட்டு வந்திருந்தார். அந்த புள்ள எல்லாரும் அல்லாட்ட கேட்டுட்டு போவாங்கல்ல, தவாஃபில் துவா தானே, கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சின்ன புள்ள சாக்லேட் வேணும்னு கேட்குது. அவர் தூக்கி தோளில் தூக்கி வச்சுக்கிட்டார். அல்லாட்ட கேளுமா. அந்த புள்ள சின்ன புள்ள, அல்லாஹ் சாக்லேட் கொடு, எங்கள் அம்மானத்தில் வந்த புள்ள தான், அல்லாஹ் சாக்லேட் கொடு சாக்லேட் கொடு. அந்த புள்ள மழலை குரலில் கேட்டு வருது. ஒரு 6 சுத்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஈரானிய பெண்மணி ஒரு பவுச்சு நிறைய சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தது. பவுச்சு நிறைய சாக்லேட். அந்த இடம் எதை கேட்டாலும் கிடைக்கும், எதை கேட்டாலும் கிடைக்கும். அந்த இடத்துல நாம நிறைவாக ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்டு பெற வேண்டும். அவ்வளவு பெரிய வாக்கியம் பெற்ற இடம் அந்த இடம். அல்லாஹு அக்பர். அந்த ஹஜருல் அஸ்வத் எங்கிருந்து தவாஃப் ஆரம்பிக்கிறோமோ அது என்ன சாதாரண கல்லா? பெருமானார் சொன்னார்கள், அல்லாவின் கையில் யாராவது முசாஃபஹா செய்ய ஆசைப்படுகிறீர்களா, யமீனுல்லாஹி ஃபில் அர்த், ஹஜருல் அஸ்வத் அல்லாஹ்வினுடைய வலது கரம் பூமியிலே ரப்பின் கரத்தில் முசாஃபஹா செய்ததற்கு சமம். எல்லா பாவங்களையும் அழிக்கிற அற்புத கல். உலகத்தில் விலை மதிப்பில்லாத ஒரு கல் இருக்கிறது என்றால் அது ஹஜருல் அஸ்வத் மட்டும்தான். ஹஜருல் அஸ்வதுக்கு விலை போட முடியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், கோமேதகம், நீலம், பச்சை, நீலோபலம் அத்தனைக்கும் விலை போடலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஹஜருல் அஸ்வத் பாவங்களை உறிஞ்சுகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சொர்க்கத்துக்கள் விலை போட முடியுமா? சொர்க்கத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? சொர்க்கத்து பொருளில் 1-2 தானே பூமியில் இருக்கிறது. அதில் ஒன்று ஹஜருல் அஸ்வத். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கல் ஹஜருல் அஸ்வத். ஆற்றல் நிறைந்த கல். தண்ணீரிலே போட்டால் அது மிதக்குமாம். மற்ற கல்லெல்லாம் தண்ணியில் போட்டால் மிதக்குமா? நெருப்பிலே போட்டால் குளிர்ச்சியாகிவிடும். வரக்கூடியவர்கள் அத்துணை பேர்களையும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அதனாலதான் வகுப்புல மாதிரி உள்ளே நையா மாதிரி கையை தூக்குறாருங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இன்னலகு லிசானன் வ ஷஃபத்தைன். பெருமானார் சொன்னார்களே, அதற்கு ஒரு நாவும் 2 உதடும் இருக்கும். நாளை மறுமையிலே வந்தவர்களுக்கு அது சாட்சி சொல்லும். இவர் வந்தார்கள், உம்ராவிற்கு ஹஜ்ஜுக்கு வந்தார்கள் என்று சாட்சி சொல்லுகிற அற்புதமான கல்.
உமர் அலி அல்லா சொன்னாங்கல்ல, நீ ஒரு கல்லு, லா தலுர் வலா தன்ஃபா. உமர் அலி அல்லாவை பக்கத்தில் அலி அலி அல்லா தோளில் கை வச்சாங்களாம். இது சாதாரண கல்லெல்லாம் இல்லை, உங்களையும் என்னையும் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற கல். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து அலஸ்து ரப்பிக்கும், நான் தானே ரப்புன்னு கேட்கும்போது எல்லாம் ஆமான்னு சொன்னோம்ல, அதை பதிவு செய்து இதற்குள்ளே தான் அல்லாஹ் டிஸ்கை வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு அலியே, சொர்க்கத்திற்கு உமரே, உம்மையும் எம்மையும் தீர்மானிக்கிற கல் இந்த கல் என்று சொல்லுகிற போது உமர் அலி அல்லாஹ் சொன்னார்கள், லௌலா அலியுல் ஹலக உமர். இந்த அலி மட்டும் சொல்லவில்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார். அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு ஆற்றல் ஹஜருல் அஸ்வதுக்கு. மா மஸ்ஸஹு துஆஹா இல்லா சுஃபிஅ. பெருமானார் சொன்னார்களே, என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ஹஜருல் அஸ்வதில் கல்லை தூக்கும் போது, அந்த கையை தூக்கும் போது அந்த பிரச்சனைகளை நினைச்சு அல்லாஹ் பிரச்சனையை நீக்கு என்றால் ரப்பு உடனே தீர்ப்பான். அவ்வளவு ஆற்றல் நிறைந்த இடம். ஹஜருல் அஸ்வதுக்கு பக்கத்தில் போலீஸ்கார் ஒருத்தர் நிற்பார்ல, அந்த போலீஸ்கார் நிற்கிறதுக்கும் காபாவினுடைய வாசலுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கும். ஹஜருல் அஸ்வது அந்த மூலையில் இருக்கு, இங்கே காபத்துல்லாவினுடைய வாசல், நடுவில் ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தாங்க முல்தசிமுல் பாப். காபாவிலேயே ஆக இம்பார்ட்டன்ட், ஆக முக்கியமான இடம். அந்த முல்தசிமுல் பாபில் போய் எப்படி துவா கேட்கணும் என்றால், பெண்கள் போக முடியாது, ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். நெஞ்ச காபத்துல்லாவோட ஒட்டணும், வலது கன்னத்தை காபத்துல்லாவோட இணைக்கணும். இணைச்சு ரப்பிடத்தில் கேட்டால் 100க்கு 105% கபூலாகிற இடம். ஆனால் முறை இருக்கு, என்ன செய்யணும் சொல்லுங்களேன். நெஞ்ச காபத்துல்லாவோட இணைக்கணும். அடுத்து வலது கன்னத்தை முல்தசிமுல் பாப், வலது கன்னத்தை காபாவோடு இணைக்க வேண்டும். இணைத்து கேட்டால் எல்லாம் கிடைக்கும். இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன், நான் கண்ட அனுபவங்கள். ராத்திரி 2 மணிலிருந்து காலையில் 4:30 சுபுகுக்கு பாங்கு சொல்கிற வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா இறைநேசர்களும் சங்கமிக்கிற இடம் முல்தசிமுல் பாப். அந்த இடத்துல ஒரு கஸ்தூரி மனம் அவ்வளவு கூட்டத்திலையும். அந்த இடத்துல நாம் இரவு நேரத்தில், ராத்திரி பகல்லாம் தூங்கிக்கங்க, ராத்திரி நிறைய தவாஃபுகளை செய்யுங்க, நிறைய அமல் செஞ்சு நல்லோர்களினுடைய முசாஃபகாவை, நல்லோர்களின் தொடர்பை கொடுரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு முல்தசிமுக்கு செல்லுங்கள். அவர்களே வந்து உங்களை முசாஃபகா செய்வார்கள், மானகா செய்வார்கள். நல்லோர்களின் தொடர்பை ஈட்டிக் கொடுக்கிற அற்புத தலம் முல்தசிமுல் பாப். அது கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை. அவ்வளவு ஆற்றல் நிறைந்த இடம் முல்தசிமுல் பாப். அதை வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடவே கூடாது. அல்லாஹு அக்பர். முல்தசிமுல் பாபுக்கு பக்கத்தில் இருக்கிறதா பாபுல் காபா, காபத்துல்லாவினுடைய வாசல். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதனுடைய வாசலை பிடிச்சி அல்லாட்ட கேட்கணும். அல்லாட்ட எப்படி கேட்கறது? காபாவினுடைய வாசல்ல அல்லாட்ட கேட்கும்போது வாசலை பிடிச்சிட்டாவே அல்லாஹ் ஆனந்தம் அடைந்து விடுவான். அதனால அல்லாட்ட மிரட்டி கேட்கணும். அல்லாட்ட எப்படி கேட்கணும்? மிரட்டி கேட்குற இடம் காபாவின் வாசல். அல்லாஹ் 75 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 85 ஆண்டுகள் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாய், பதவியை கொடுத்திருக்கிறாய், இஸ்ஸத்தை கொடுத்திருக்கிறாய், மரியாதையை கொடுத்திருக்கிறாய், குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறாய், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாய், எல்லாம் கொடுத்திருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற என்னை என்ன விட்டா விடுவாய்? நான் கேட்பதை என்ன மறுத்தா விடுவாய்? ரப்பே, எனக்கு கொடுத்தே தீர வேண்டும். பிடிவாதகமாக கீரத்தோடு சொன்ன உன்ன அல்லாஹ் மலக்குகளை அழைப்பானாம். மலக்குகளே வாருங்கள், இவர் என்னை ரோஷப்படுத்தி விட்டார். இவர் ரோஷப்படுத்தியதால் இவர் கேட்பதை எல்லாம் கொடுங்கள். அப்படி கொடுப்பதால் என் ஹசானாவில் இருந்து கடுகளவு கூட குறையாது கொடுத்து விடுங்கள். அதனால பாபுல் காபாவில் நின்று கீரத்தோடு ரோஷத்தை ஏற்படுத்தி ரப்பிட்ட கேட்கிற இடம் அந்த இடம். அதனால நிறைய கேட்க வேண்டும். அரபியில தான் துவா கேட்கணும்லாம் இல்லை. 3ஆம் கலிமா ஓதுங்க, துவாவை கேளுங்க. அது தமிழில் கேளுங்க, தமிழில் தெரியாது, உருதுல தெரிஞ்சவங்க உருது, மாதிரி சுபான் என்னவோ அதில் நிறைய துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பாபுல் காபாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தா மக்காம் இப்ராஹிம், அற்புதமான தலம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதில் நின்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா
காபத்துல்லாவை கட்டினாங்க. அது ஒரு ஸ்பிரிங் கல். சில ரிவாயத்துக்களிலே அதுவும் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல் என்றே இருக்கிறது. ஏற நினைச்சா மேலே ஏறிடும், இறங்க நினைச்சா கீழே இறங்கும். உமர் ரலியல்லாஹுவினுடைய காலத்திலே தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. அந்த கல்லை இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா வைத்தார்கள். அந்த இடத்துல நாம் உம்ராவை முடிச்சுட்டு எஹ்ராம் தவாஃபை முடிச்சுட்டு தொழுவோம். தவாஃபை முடிச்சுட்டு 2 ரக்காத் தொழுகும்போது மக்காமே இப்ராஹிமில் என்ன கேட்கணும் தெரியுமா? அங்கே துவா கேட்கறது, யா அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பத்தை போல் ஆக்கிவிடு. ஒரே வார்த்தை, யா அல்லாஹ் என் குடும்பத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் குடும்பம்? அல்லாஹ்வினுடைய சொல்லை ரப்பை மதித்து நடந்த குடும்ப தலைவன். அல்லாஹ் சொன்னதை அப்படியே கேட்டு நடக்கிற குடும்ப தலைவன். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்குவார். குடும்ப தலைவனின் சொல்லை ஏற்று நடக்கிற மனைவி ஹாஜரா, கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு. ஒரே ஒரு கனவு, 90 வயசில் குழந்தை பெற்கிறாங்க. 97வது வயசு, பிள்ளைக்கு 7 வயசு. கனவுல பார்த்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய அறுக்கிற மாதிரி கனவு பார்க்குறாங்க. சைத்தா வந்து சொல்கிறான், கனவை வச்செல்லாம் பிள்ளைய அறுக்க முடியுமா? என் ரப்பு சொல்லிவிட்டான். நபிமார்களின் கனவு உண்மைதானே, என் ரப்பு சொல்லிட்டான், அதனால நான் அறுக்க போகிறேன். அப்படியே அல்லாஹ்வினுடைய சொல்லை மதித்த குடும்ப தலைவன். போய் சைத்தான் மனைவிட்ட சொல்கிறான், ஹாஜராட்ட. அவர் தான் கூறுகிட்டு போய் சொல்கிறாரு, நீ இந்த வயசில் பிள்ளைய பெற்றுட்டு ஒத்த பிள்ளை அதைங்க அறுக்க போகிறேன்னு நிற்கிறாரு, நீ ஏற்க போகிறாயா? நம்ம மனைவியாக இருந்தால் என்ன நடக்கும்? வீட்டுக்குள்ளே கணவன் நுழைய முடியும்னு நினைக்கிறீங்களா? என் கணவர் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். கணவனை அப்படியே மதித்த மனைவி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல சைத்தான் ஓடி சொல்கிறான், அவங்க 2 பேரும் பைத்தியம் மாதிரி இருக்கிறாங்க. 7 வயசு பையன், ஓடிடுறா, தப்புச்சிக்கடா, உன்னை அறுக்க போகிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அல்லாஹு அக்பர். அந்த பிள்ளை என்ன அழகான பிள்ளை. தகப்பனார்த்தே போய் சொன்னாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, பாப்பா என்னை போட்டு அறுக்கும்போது என்னை பார்த்தா உங்களுக்கு இறக்க வரும், முகத்தில் துணியை போட்டு அருங்க வாப்பா. நம்ம பிள்ளைகள்கிட்ட சொன்னால், வாப்பா மாற்றி கண்டிருப்பீங்க, நான் உங்களை அறுக்கிற மாதிரி அப்படின்னு நம்மளை போட்டு காலி பண்ணிடுவான் இல்லையா? ஆனால் என்ன அழகாக குடும்ப தலைவன், ரப்புக்கு கட்டுப்பட்ட தலைவன், குடும்ப தலைவி, கணவனுக்கு கட்டுப்பட்ட தலைவி, பெற்றோருக்கு கட்டுப்பட்ட பிள்ளை, குடும்பத்துக்குள்ள வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அல்லாஹு அக்பர். அந்த இடத்திலே கேட்க வேண்டிய துவா. அங்கிருந்து ஒரு 15 அடி நீங்கள் கிராஸாக வச்சா ஜம்சம் கிணறை பார்க்க முடியாது. ஜம்சம் கிணறை இப்போ பார்க்க முடியலை. 2002 முடிஞ்சு. 2002 அது முடிஞ்சு. ஜம்சமை பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் நசீபாக்கணும். அந்த ஜம்சம் எப்படின்னா ஒரு 8க்கு 8 இருக்கும். ஒரு சின்ன கிணறு தான். ஆனால் உள்ளே பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 8 அடி 10 அடியில் தரை தெரிகிறது. தண்ணி இருக்கிறதே ஒரு 8 அடி 10 அடி இருக்கும், தரை தெரிகிறது. ஆனால் 250 ஹெச்பி மோட்டார் வச்சு தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. நம்ம வீட்டில் 2 ஹெச்பி மோட்டாரு, இந்த விவசாய நிலத்திலலாம் 5 ஹெச்பி மோட்டார் வச்சாலே பூமியை உறிஞ்சிருது. ஆனால் 250 24 மணி நேரமும் எடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீர் அப்படியே இருக்கிறது. உலகம் அதிர்ந்து பார்க்கிறது, விஞ்ஞானம் அதிர்ந்து பார்க்கிறது. கடலுக்கும் இதற்கும் கனெக்ஷன் இருக்கிறதா? தண்ணீர் குறைவதே இல்லையே, ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படி இருந்தால் உப்புத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டுமே, இங்கு அதுவும் இல்லையே, என்ன நடக்கிறது? ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த அதிசய தண்ணீர் இருக்கிற இடம், அதுக்கு மேலே தான் தவா செஞ்சுட்டு இருப்போம். அப்போ அந்த அதிசய தண்ணீரை இங்கேருந்து போகக்கூடிய ஹாஜிகள் ஒரு 1 லிட்டர் பாட்டில் 2 லிட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த கேன் மாதிரி வர்ற வரைக்கும் எது மட்டும்தான் வயிற்றுக்குள்ளே போகணும்? மக்கா மதீனாவில் ஜம்சம் தண்ணீர் மட்டும்தான். மற்ற இந்த மாதிரி தண்ணிகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. நம்ம இங்கே வந்துட்டோம்னா 1 அவுன்ஸு தண்ணிக்கு நம்ம படுற பாடு. 1 அவுன்ஸு தண்ணிக்கு இப்போ ஹாஜிகளுக்கு வேறு 5 லிட்டருன்னு சொல்லியாச்சா, அந்த 5 லிட்டர் அவர் பெரிய தேக்ஸாவில் கலந்து அதையாவது செம்பாக கொடுக்கலாம்ல, அதையும் 1 அவுன்ஸு தூக்கி கொடுத்து ஒரிஜினல் மாதிரி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் நேரடியாக நாம் ஜம்சமை அருந்த போகிறோம் அன்புக்குரியவர்களே. அதனால முடிஞ்ச வரை எல்லாம் ஜம்சம், எல்லாம் ஜம்சம் நினைச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கேட்க தெரியாது இந்த உம்மத்துக்குங்கிறதுக்காக துஆவை கேட்க சொல்லுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபா மின் குல்லி தா.
ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, எதற்கு குடிக்கப்படுகிறதோ அது நடக்கும். கைரு மாஇன் அலா வஜ்ஹில் மாஉ ஜம்சம். நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, இப்னு அப்பாஸ் இந்த மாஏ ஃபதாயிலே மாஏ ஜம்சம்னு ஒரு அரபி கிதாப் வந்திருக்கு. அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எந்த அன்பளிப்புகளை மறுத்தாலும் அல்லாஹ் கோபப்படுவதில்லை. ஒருத்தர் ஒரு வீடு கட்டி கொண்டு வந்து கொடுக்குறாரு, வச்சுக்கங்கன்னு, அதெல்லாம் வேணாங்க, மறுக்கலாம். பேனா கொடுக்குறாரு, மறுக்கலாம். எந்த அன்பளிப்பையும் மறுக்கலாம். ஆனால் ஜம்சமை கொடுத்து இதை வேண்டாம் என்று மறுத்து விட்டால் அல்லாஹ் அவரை ஃபக்ர் வறுமையில் ஆழ்த்தாமல், கஷ்டத்தை கொடுக்காமல் மௌத்தாக்குவதில்லை. புரட்டி எடுத்துருவார் ரப்பு. எதை வேண்டுமானாலும் மறுக்கலாம், இந்த ஜம்சமை மட்டும் மறுத்து விடக்கூடாது. காரணம் இது ரப்பின் அன்பளிப்பு, அல்லாஹுவின் அன்பளிப்பு. அல்லாஹுவின் அன்பளிப்பு. நம்ம சாதாரண ஆளு அன்பளிப்பு கொடுத்து மறுத்தாலே என்ன சொல்றோம், அந்த அளவுக்கு ஆயிட்டானே என்று சொல்றமே இல்லையா? அப்ப ரப்பின் அன்பளிப்பு. முஆவியா ரலியல்லாஹு தஆலாவை ஒரு யூதர் பார்க்கிறார், எனக்கு ஜம்சம் வேண்டும் என்று கேட்கிறார். நான் ஜம்சம் கொடுத்தால் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு யூதரை பார்த்து கேட்கிற போது ஒரு தட்டு நிறைய தங்கத்தை வச்சு கொண்டு வந்தாராம். தட்டு நிறைய தங்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த தட்டு நிறைய எனக்கு ஜம்சம் கொடுங்கள் என்றாராம். அப்ப தங்கத்தை விட உயர்ந்த நீர் எந்த நீர்? ஜம்சம் நீர். ஹவுலுல் கௌசரின் நீர் சிறந்ததா, ஜம்சம் நீர் சிறந்ததா என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிற போது, ஹவுலுல் கௌசரை விட ஜம்சம் தான் சிறந்தது, அதனால் தான் நாயகத்தின் இதயத்தை எடுத்து ஜம்சமில் பாதுகாக்கப்பட்டது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப நம்ம எவ்வளவு குடிக்கணும் அன்புக்குரியவர்களே? வர்ற வரைக்கும் ஜம்சம் தான். அதே மாதிரி காபத்துல்லாவில் ஓவல் சைஸில் இந்த மக்காம இப்ராஹிமை தாண்டி போகும்போது ஓவல் வடிவத்தில் ஹத்தீம் இருக்கும். அந்த ஹத்தீம் ஓவல் வடிவத்தில், காரணம் பெருமானார் சொன்னார்கள் இது காபாவோடு சேர்ந்தது. அதனால தான் அதுக்குள்ள ஹத்தீமில் தொழுகும் போது நஃபில் தொழுகலாம், சுன்னத்து தொழுகலாம், ஃபர்லு வாஜிபே எல்லாம் ஹத்தீமுக்குள்ள தொழுக முடியாது. காரணம் காபா ஹலாலான காசை கொண்டு கட்டப்பட்டதால் சதுரமாக கட்டப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அது ஓவல் வடிவத்தில் தான் இருக்கும். உள்ள போய் காபாவினுடைய திரையை பிடிச்சி மேலே மீசாபுர் ரஹ்மா, மழை பெஞ்சாக்கா தண்ணீர் வருகிற மீசாபுர் ரஹ்மா அந்த ஓடை இருக்கிறது, அங்கே நின்று கதர்னா ரப்புல் ஆலமீன் என்ன கேட்டாலும் கொடுப்பான். அவ்வளவு ஆற்றல் நிறைந்த இடம் அந்த இடம். அதையும் தாண்டி செல்லுகிற போதுதான் ருக்குனே யமானி, 70 மலக்குகள் ருக்குனே யமானியிலே நின்று கொண்டு யார் துஆ செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். அதனால காபத்துல்லாவுக்கு செல்றவங்க ருக்குனே யமானி, ஹஜருல் அஸ்வத், இது ருக்குனே யமானின்னா இது ஹஜருல் அஸ்வத், இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள இடத்துல தூரத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் துஆ செய்ய வேண்டும், இன்னொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். ஒருத்தர் துஆ செய்ய, இன்னொருவர் ஆமீன். கணவன் மனைவியா போனா, நண்பர்களோடு போனா ஒருத்தர் துஆ, இன்னொருத்தர் ஆமீன். அந்த இடம் மஜ்மஆக கூட்டாக துஆ செய்கிற இடம். அல்லாமா ஜுஹரி சொல்லுகிறார்கள், 4 பேர்களை நான் கண்டேன், துஆ செய்வதையும் கண்டேன், அது கபூலாக்கப்பட்டதையும் கண்டேன். 4 பேர். யார் 4 பேர்? முதலில் மதீனாவிலே பிறந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அவர்களுடைய சகோதரர் முஸ்அப் இப்னு ஜுபைர், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அப்துல்லாஹ் இப்னு உமர். 4 பேர் ஒண்ணா உட்கார்றாங்க. ஒருத்தர் துஆ செய்கிறார், மற்றவர் ஆமீன் சொல்லுகிறார்கள். முதல்ல அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னை மக்காவின் கவர்னராக ஆக்காமல் மௌத்தாக்காதே. ஜுஹரி சொல்லுகிறார்கள், அவர் மக்காவில் கவர்னராக இருந்ததை கண்கூடாக கண்டேன். அவருடைய தம்பி துஆ செஞ்சார், யா அல்லாஹ் முழு ஹிஜாஸுக்கும் நான் ஆளுநராக ஆக வேண்டும், மக்காவை சூழ்ந்திருக்கிற எல்லா பகுதிக்கும் ஆளுநர். ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மகள் சக்கீனாவை நான் மணமுடிக்க வேண்டும், அது வரைக்கும் என்னை மௌத்தாக்காத. மற்றவங்க ஆமீன் சொன்னாங்க. இந்த 2ம் நடந்ததை கண்கூடாக கண்டேன். அப்துல் மலிக் இப்னு மர்வான் துஆ செய்றார், என்னை யாரும் நேர்கொண்டு பார்க்க கூடாது ரப்பே, என்னை பார்க்கும் போதே ஒரு வகையான பயம் வந்து விட வேண்டும். அதுபோன்றே அப்துல் மலிக் இப்னு மர்வானை யாரும் நேரடியாக பார்க்க முடியாது. கடைசியா அப்துல்லா இப்னு உமர் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னை சொர்க்கவாசியாக்காம மௌத்தாக்காத. ஜுஹரி சொல்லுகிறார்கள், 3 பேர்களினுடைய துஆவை கண்கூடாக கண்டேன். இவர் சொர்க்கவாசியா இல்லையாங்கிறத நான் தெரியணும்டா, நான் மௌத்தானா தான் தெரியும். ஆனால் இந்த உலகத்திலேயே பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஒரு நாள் கனவிலே ஜுஹரி சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் தோன்றினார்கள். தோன்றி சொன்னார்கள், ஜுஹரி, ஷிஹாபுத்தீனே ஜுஹரி, 3 பேருக்கும் கொடுத்த ரப்பு என்ன கஞ்சனா, எனக்கு மட்டும் என்ன தராமலா விட்டு விடுவான்?
அதனால் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எனக்கு உயர்ந்த இடத்தை வழங்கியிருக்கிறான். கேட்கறதெல்லாம் கிடைக்கிற இடம். அதனால தான் மற்ற எந்த இடத்துலையும் ரசூல்ல சொல்லித்தரல. இங்கே என்ன கேட்கறதுன்னு தெரியாமல் நம்மால் கேட்டுருவாருங்கிறதுனால ருக்குனே யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அதாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். கேட்குறமா இல்லையா? அப்போ அன்புக்குரியவர்களே, அற்புதமான தலங்கள். இதை தாண்டி சென்றால் தான் சஃபா மர்வா. அல்லாஹு அக்பர். சஃபா மர்வாவில் நீங்கள் வரலாறுகளை போட்டுங்க. ஷஃபி ஷாப் அல்லாமா தக்கி உஸ்மானியினுடைய தகப்பனார் எழுதுகிறார், மாரிஃபுல் குர்ஆனினுடைய ஆசிரியர் எழுதுகிறார், அந்த சஃபா மர்வாவில் சஇ செய்யும் போது பெற்றோர்களுக்காக யார் துவா செய்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் மகிழ்விக்கிறான். யாருக்காக துவா செய்கிறார்களோ அந்த பெற்றோர்களை அல்லாஹ் உயர்வாக்குகிறான். காரணம், ஹாஜரா பிள்ளையின் மீது கொண்ட பாசம். ஒவ்வொரு ஹாஜராவும் ஒவ்வொரு தாயும் பிள்ளையை வளர்க்க இப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பார். அப்ப அந்த சஃபா மர்வாவோட சஹி செய்யும் போது தாயாரினுடைய தியாகம், தகப்பனினுடைய தியாகங்களை நினைச்சு பெற்றோருக்காக துவா செய்து விட்டால், சஃபா மர்வாவிலே துவா செய்து விட்டால் இந்த உலகத்திலேயே ரப்புல் ஆலமீன் அவர்களை மகிழ்விக்கிறான். அல்லாமா ஷஃபி ஷாப் எழுதுகிறார்கள். அதனால இந்த இடங்களை எல்லாம் மறந்து விடக்கூடாது. அல்லாஹு அக்பர். அடுத்து பக்கத்தில் இருக்கிற இடம்லாம் கூட்டு போவாங்க. பக்கத்திலேயே ஜபலுன் நூர். ஜபலுன் நூர் என்றால் ஹிரா குகை. குர்ஆன் இறங்கிய குகை இருக்கிறது. முடிஞ்சவங்க ஏறி போகலாம். 1.25 கிலோமீட்டர் மேலே. முடியாத ஆளுங்க கீழே இருந்தே பார்த்துக்கங்க, துவா செஞ்சுக்கலாம். அந்த ஹிராவை நினைக்கிற போதெல்லாம் ரசூலுல்லாவுக்கு முதல்ல 40வது வயதிலே கல்வி கொடுக்கப்பட்டதா இல்லையா? அதற்கு துணையாக இருந்த ஹதீஜாவையும் நினைத்து பார்க்கிறோம். பெருமானாருக்கு 40 வயசுன்னா ஹதீஜா ரலியல்லாஹுக்கு 55 வயசு. 55 வயசில் இந்த அம்மா ஏறி 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 உணவுகளை, ஜாதுகளை கொடுத்து வருவார்கள் என்றால் அந்த ஹதீஜாவின் தியாகம். சுருக்கமாக சொன்னா, மனைவிமார்கள் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க, கணவன்ட்ட நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லுகிற அந்த வீட்டில் எந்த கணவனும் தோற்றதாக இல்லை. ஏங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கிறேன், நான் இருக்கிற வரை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் உலகத்திலே யாரும் தோற்பதில்லை. பக்கத்து வீட்டு அப்துல் ரஹ்மான்லாம் எப்படி பிழைக்கிறான், அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், நீங்களும் தான் இருக்கிறீங்களே என்று சொன்னால் வாழ்க்கையில் அவர்கள் உயரவே முடியாது. உயரவே முடியாது. வாழ்வில் உயரத்தையும் தாழ்வையும் சொல்லிக் கொடுப்பது நீங்கள் தானே. அதனால பெருமானாரின் உயர்வுக்கு காரணம் அன்னை ஹதீஜா. நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்பட்டீங்க. வந்து ஜமீலூனி என்னமோ நான் மலக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், காய்ச்சலா இருக்குது. அல்லாஹு அக்பர். என்ன வார்த்தைகள்! நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. கல்லா, நீங்க சாதாரண ஆள் இல்லை, நீங்க நல்லது செய்கிற ஆள், உங்களுக்கு எதுக்கு நடக்காது. ஆறுதல் சொல்லுகிற அன்பு மனைவி. அன்னை ஹதீஜாவை நினைக்கிற இடம் அந்த இடம். அதே மாதிரி பக்கத்திலேயே இன்னொரு மலையும் இருக்கிறது, ஜபலு சௌர். அந்த மலை 3.5 கிலோமீட்டரு. இந்த மாதிரி இளவல்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம், நடக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. 3.5 கிலோமீட்டர் போனால் பெருமானார் ஒளிந்திருந்த இடம். மக்காவை விட்டு மதீனாவிற்கு பெருமானார் ஹிஜ்ரத்து செய்கிற போது 100 இளைஞர்களை வைத்து அபூஜஹில் யார் பெருமானாரை தலையோடு உயிரோடு கொண்டு வருகிறார்களோ 100 ஒட்டகம் பரிசு. அன்றைக்கு மக்காவில் இருந்த மக்கள் எல்லாம் மனிதர்களாக அல்ல, குதிரைகளாக மாறி தேடினார்கள். பெருமானாரை பிடிப்பதற்காக 100 ஒட்டகம் பெறுவதற்காக, பரிசை பெறுவதற்காக குதிரையாக பெருமானார் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் அந்த இடத்துல நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அப்படி பார்க்குறாங்க. அந்த இடத்துல எல்லாம் முற்கள் மண்டி கிடக்கிறது, பாம்பின் புற்றுக்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் சரி செஞ்சு தன்னுடைய ஆடையை மேலாடையை கிழிச்சு எல்லா புற்றுக்களையும் அடைத்து, ஒரு 2 புற்று அடைக்க முடியல, காலை வச்சு மூடிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு இவங்க உட்காந்துக்கிட்டு ரசூலுல்லாவை தூங்க வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உள்ளிருந்து ஒரு பாம்பு அபூபக்கர் ரலியல்லாஹு கொத்திருச்சு. பெருமானார், என்ன அற்புதமான நட்பு இதுவல்லவா நட்பு. ரசூல் தூங்குறாங்க, நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லை, நண்பனை எழுப்பக்கூடாது, பெருமானார் உறங்கட்டும், பெருமானார் உறங்கட்டும்.
ஆனாலும் கடுமையான வேதனை, கண்ணீர் காட்டி கொடுக்கிறது. கண்ணீர் துளி உண்டு சட்டென்று நாயகத்தின் மேல் பட பெருமானார் பார்த்தாக்கா உடம்பெல்லாம் நிறம் மாறி இருக்கிறது. என்ன அபூபக்கர்? பெருமானார் சொல்ல அந்த இடத்தினுடைய தூய்மையை எழுதுவதற்காக எழுதுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நாம இருந்தால் என்ன செய்வோம்? பாலா போன பாம்பு கடிச்சிருச்சு நாயகமேன்னு சொல்லுவோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த இடத்துல யாரையும், அரபு நாட்டில் யாரையும் கேவலமாக பேசிடக்கூடாதுங்கிறத அழகாக சொல்லுகிறார்கள். நாயகமே, பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? பாம்புக்கும் உங்களை பார்க்க ஆசை இருக்காதா? அதனால் என்னை தீண்டி உங்களை காண ஆசைப்பட்டது. அல்லாஹு அக்பர். உமிழ்நீரை வச்சு ரசூல்லா சரி செய்கிறாங்க. இந்த நேரம் நடந்துகிட்டு இருக்கும்போது அபூ ஜஹில் ஹக்கீமை அழைத்து வருகிறார். யார் ஹக்கீம்? பாத அடிகளை வைத்து இங்குதான் இருக்கிறார்கள் என்று நட்சத்திர கணக்கு பாத அடிகள் கரெக்டாக கொண்டு போய் நிறுத்திட்டான் அபூ ஜஹில. ஹக்கீம் நிறுத்திட்டு சொன்னான், இங்குதான் முகம்மது இருக்கிறார். எங்க முகம்மது இல்லை என்றால் ஒன்று நீ முகம்மதாக இருக்க வேண்டும் அல்லது நான் முகம்மதா இருக்கணும். இங்குதான் இருக்கிறார், என் கணக்கு தப்பியதே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே கொஞ்சம் லேசா அப்படி குனிஞ்சுட்டாக்கா நாம 2 பேரும் மாட்டிடுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது அல்லாஹ் எவ்வளவு ஆனந்தப்படுகிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. இந்த வசனத்தை நீங்க தூக்கிட்டே தான் போகணும். ஹஜ்ஜில் எல்லா இடங்களிலும் கவலைப்பட தேவையில்லை. இன்னல்லாஹ மானா, நாம் அல்லாஹ்வின் விருந்தாளிகள், அல்லாஹ்வின் விருந்தாளிகள். ஒரு இடத்திலும் ரப்பு கேவலப்படுத்த மாட்டான். ஒரு இடத்திலும் ரப்பு கவலை கண்ணிய குறைவாக நடத்தவே மாட்டான். ரப்பின் விருந்தாளிகள். பெருமானார் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. குனிய விடாம பாதுகாத்துட்டானே. அபூ ஜஹில் சொன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்த மாதிரி இருக்குது இந்த இடம். எல்லாம் புறாக்களும் 8 கால் பூச்சியும் கூடு கட்டி இருக்கு. இங்கேயா இருப்பாங்க? வாடா வர்ற, கீழே வா கீழே என்று கீழே இழுத்து வந்தான். அந்த இடம் பெருமானாரை பாதுகாத்த இடம். அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு 8 கால் பூச்சியை பார்க்கிற போதெல்லாம் பேசுவார்களாம், நீயும் நானும் ஒன்று. ரசூலின் மீது எவ்வளவு காதல். நம்ம 2 பேர்த்தையும் கொண்டாதான் ரசூலை தொட முடியும். நம்ம 2 பேரும் ரசூலின் மீது நேசம். ஆனா என்னை விட உனக்கு பாசம் அதிகம். உன்னை வெட்டியதற்கு பிறகுதான், உன்னை அழிச்சதுக்கு பிறகுதான் என்னை அழிச்சு ரசூலை தொட முடியும். எனக்கு முன்னால் முந்திக்கொண்டு வலை பின்னினாயே 8 கால் பூச்சி. என்ன வார்த்தைகள்! அவன் அந்த சௌரு குகை அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. அல்லாஹு அக்பர். ஜபலே அபு குபைஸ். சஃபாவில் இருந்து ஒரு 10 அடி அப்படி தள்ளி பார்த்தாக்கா அந்த ரோடு, அதை ஒட்டினது ஜபலே அபு குபைஸ். அந்த மன்னருடைய மாளிகை. அங்கிருந்து தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்மை அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்த இடம் ஜபலே அபு குபைஸ். அற்புதமான மலை. அங்கேயும் துவா செய்யணும். இதெல்லாம் செஞ்சு நிறைய, எத்தனை தவாப் செய்யணும்னு சொன்னேன் ஏற்கனவே, மறந்துட்டீங்களா? 50 தவாப் ஒரு கோர்ஸ். உம்ராவை முடிச்சுட்டு 50 தவாப். நினைத்தே கிடைக்கிற நேரமெல்லாம் உம்ரா, கிடைக்கிற நேரமெல்லாம் தவாப், தொழுகை. இந்த தொழுகையில மெயினா இங்கே தொழுத மாதிரியே நிறைய நாம பார்க்கறது ரூம்லயே தொழுகிறது. அதுக்கு நம்ம போனோம், காபத்துல்லாவை பார்த்து தொழுகணும். இதுவரைக்கும் காபாவின் திசையை நோக்கிங்கிறமா இல்லையா? அங்கேயும் போய் திசையை நோக்கின்னு சொல்லிடக்கூடாது. காபாவை பார்த்து தக்பீர் கட்டுகிறேன். அதனால 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ரூம்ல இருந்து கிளம்பிடணும். எப்ப? பாங்கு சொல்றதுக்கு. நம்ம போறதே அமல் செய்யறதுக்கு தான். ஷாப்பிங் கல்ல, இங்கு கிடைக்காதது எதுவும் அங்கல்ல, அங்கே எல்லாம் இங்கு கிடைக்குது. அதனால அன்புக்குரியவர்களே, 25 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு முன்னால், பாங்கு சொல்வதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும். நிறைய அமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த நேரத்தில் தான் பிறை 7 இரவில் எல்லாத்தையும் கூட்டு போயிடுவாங்க. 8 சுபுக்கு பின்னாடி தான் கூட்டு போகணும். எல்லாத்தையும் கூட்டு போக முடியாதுல்ல. அதனால பிறை 7 இல்லை நாங்கள் ஹதீஸில் பார்த்துருக்குறோம் 8 சுபுக்கு பின்னாடி தான் வருவோம்லாம் அடமுடிக்கூடாது. அதனால பிறை 7க்கு அழைத்து செல்வார்கள். அதனால ரூம்ல இருந்தே நாம் ஹஜ்ஜுக்கான எஹராம் துணியை அணிந்து 2 ரக்காத்து தொழுது ஹஜ்ஜுக்கான எஹராமை எங்கிருந்து கட்டுவோம் சொல்லுங்களேன்? அசீசியா ரூம்ல இருந்தே கட்டுவோம். வாய்ப்பு இருந்தால் காபாவில் போய் கட்ட வாய்ப்பு இருந்தால் கட்டிக்கொள்ளலாம், அது தனிச்சிறப்பு. ஆக நாம் ரூம்ல இருந்தே ஹஜ்ஜுக்கான எஹராமை கட்டுவோம். எஹராம் கட்டியவுடன் அடுத்து என்ன சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும், தல்பியா சொல்லணும். இந்த தல்பியா எதுவரை போகும்? ஒரு இடம் மாறி இன்னொரு இடம், காபாவை பார்க்கிற வரைக்கும் அல்ல. ஹஜ்ஜினுடைய தல்பியா கல்லெறிகிற இடம் வரை. ஹஜ்ஜினுடைய தல்பியா, உம்ராவுடைய தல்பியானா காபாவை பார்க்கிற வரைக்கும். ஹஜ்ஜினுடைய தல்பியா பிறை 10 கல்லெறிகிற வரை. இப்ப ஹஜ்ஜுக்காக நாம் எஹராம் கட்டிவிட்டோம்.
ஏராம் கட்டினா ஏராமினுடைய சட்டை வந்துடும். எல்லாம் சோப் போடக்கூடாது, ப்ரெஸ் போடக்கூடாது. அந்த பேஸ்ட்டில் வாசனை இல்லாத பேஸ்ட் இப்போ நிறைய வந்திருக்கு. அதை வாங்கிட்டு போயிடுங்க. அல்லது ஏதாவது பல்பொடியை வாங்கிட்டு போய்க்கங்க. அங்கே அவர் போடுற பேஸ்டினுடைய வாசனை நமக்கு வந்து தொலைக்கும். அந்த மாதிரி பேஸ்ட்லாம் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். அதனால் யாராம கட்டிட்டு அல்லாஹ்வினுடைய கிருபையால் ஹஜ்ஜை நியத்து செய்து மினாவுக்கு செல்லுவோம். பிற 8 முழுக்க மினாவில் சுபுகு, லொஹரு, அசரு, மகரிபு, இஷா எல்லாம் 5 வக்து எங்கே தான் தொழுவோம்? மினாவில். அந்த மினாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அக்பர். மினா கல் ஹம்ல். பெருமானார் சொன்னார்கள், மினா என்பது தாயின் கருவறையை போல எலாஸ்டிக் பூமி. மினாங்கிறது எலாஸ்டிக் பூமி. பெருமானார் ஹஜ்ஜுக்கு போறப்ப 90,000 பேர் இருந்தாங்க. அதே மினா தான் இப்போ இருக்கு. அடுக்குமாடி கட்டடம்லாம் வரல. அதே மினா பெருமானார் 90,000 பேர்களோடு தங்கியிருந்த மினா. அதே மினாவில் தான் 50 லட்சம் மக்கள் தங்கி இருக்கிறார்கள். மினா விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லிமாகி 600 கோடி பேர்களும் மினாவுக்குள் வந்தால் மினா விரிந்து கொடுக்கும். எலாஸ்டிக் பூமி அந்த மினா. மினாவின் அதிசயங்களை 1 மணி நேரம் பேசணும். நாம் ஒரு ஆடு அறுத்துட்டோம்னா எவ்வளோ ஈ வந்துடும், எத்தனை காக்க வந்துடும். அங்கே ஒரு ஈ முக்கியாது. யஹ்ராம் ஹதியை தொடுகிற அதிகாரம் உலகத்தில் எந்த ஜீவராசிகளுக்கும் கிடையாது. ஹதியை குர்பானியை தொடுகிற அதிகாரம். காக்கைகள் இல்லை, கொசுக்கள் தொல்லை இல்லை. அல்லாஹு அக்பர். அற்புதமான தலம் மினா. ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். மினாவில் நாம் அல்லாட்ட துவா கேட்கறது சஜிதாவில் கேட்கணும். பெருமானார் இந்த இஸ்லாமியர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம் மினா. மினாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழுதுட்டு அழுதாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகமே எழுந்திருங்கள், உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ரப்பு கேட்டான். உங்கள் உயிர் போய்விடும் போல் தெரிகிறது, என்ன வேண்டும்? பெருமானார் தனக்கு கேட்கவே இல்லையே, தான் குடும்பத்துக்கு கேட்கவே இல்லையே, என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும், எல்லாத்துக்கும் சொர்க்கம். ஜிப்ராயில் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லிட்டான், 3ல் ஒரு பகுதிக்கு தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டான். மீண்டும் விழுந்தார்கள், அழுதார்கள். மகரிபு நேரம் வரைக்கும் அழுகிறாங்க. ஜிப்ராயில் வந்து, நாயகமே எழுந்திருங்கள், அல்லாஹ் உம்மத்தில் பாதி பேருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். பெருமானார் மீண்டும் சஜிதாவிலே விழுந்து அழுதார்கள். அல்லாஹு அக்பர். ஜிப்ராயில் வந்து சொல்றாங்க, நாயகமே கொஞ்சம் எழுந்திருங்கள், நாயகமே எழுந்திருங்கள், அல்லாஹ் களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் இருப்பதாக சொல்லிவிட்டான். களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது. அவர்கள் செய்த தீமைக்கு தண்டனையை அனுபவித்து சொர்க்கம் சென்று விடுவார்கள். களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கத்தை வாங்கி கொடுத்த இடம்தான் அந்த மினா. அந்த மினாவில் நிறைய அமல் செய்யணும். குறைஞ்சது ஒரு 100 தடவை அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்ளுங்கள். அல்ஹம்து அவ்வளவு ஆற்றல் நிறைந்த சூரா. இந்த அல்ஹம்து சூரா குர்ஆன்ல எத்தனாவது ஜுஸுல இருக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். முதல் ஜுஸு அலிஃப் இருந்து ஆரம்பிக்குது. அல்ஹம்து எங்க இருக்குது? அலிஃப் இருந்து அது ஆரம்பிக்குது முதல் ஜுஸு. அல்ஹம்து எங்க இருக்கு? அன்புக்குரியவர்களே, அல்ஹம்து குர்ஆன்ல 30 ஜுஸுல எதுக்குள்ளும் அடங்காது. 30 ஜுஸுவும் அல்ஹம்துக்குள் அடங்கும். 30 ஜுஸுவையும் அல்ஹம்து அடக்கி கொள்ளும். 30 ஜுஸுவினுடைய சாரம் அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா. மினாவில் ஒரு 100 தடவையாவது அல்ஹம்து, 100 தடவை ஒரு குல்ஹுவல்லா, 3ஆம் கலிமா ஒரு 100 தடவை, 4ஆம் கலிமா ஒரு 100 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் ஒரு 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன் ஒரு 100 தடவை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்து ஒரு 500 தடவை ஓதிட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புலகாஞ்சிதம் அடைவான். நிறைய நேரம் கிடைக்கும். அந்த நேரம் போய் ஊர் சுற்றி அங்கே பரிசுலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பால் டப்பா இல்லையா, தயிர் டப்பா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அதை பிடிச்சி இவர் ஹாஜி எல்லாத்துக்கும் அன்பளிப்பு செய்கிறாராம். அங்கே ரப்பிட்ட மட்டும்தான் பிச்சை எடுக்கணும், வேறு யார்ட்டையும் கூட. ரப்பினுடைய தலம், கேட்டதெல்லாம் கிடைக்கும் இடம். பிற 8 முழுக்க மினாவிலே சஜிதாவிலே விழுந்து. ஆனால் துவா கேட்கிற முறையை மாற்றுங்கள். அங்கே எப்படி துவா கேட்கணும்னா, முதல்ல இப்போ நாமெல்லாம் கேட்குறது யாரா, எனக்கு கொடு, என் குடும்பத்துக்கு கொடு, மால்லாவுக்கு கொடு, ஊர்வாசிக்கு கொடு, சமூகத்துக்கு கொடு, இப்படி தான் கடைசியில் சமூகம் வரும். ஆனால் மினாவில் நேராக மாற்றமாக கேட்கணும். ரப்பு ஆனந்தப்படுவான், அல்லா என் சமுதாயத்திற்கு இஸ்ஸத்தை கொடு ரப்புல் ஆலமீன். உலகம் முழுக்க இந்த உம்மத்தை குறிவைத்து தாக்குகிறார்கள் ரப்புல் ஆலமீன். நீ என்ன உறங்கி கொண்டிருக்கிறாயா?
உன்னுடைய வல்லமையை காட்டு, உன்னுடைய ஆளுமையை காட்டு. இந்த உம்மத்து கஷ்டப்படுகிறது. உம்மத் உம்மத் உம்மத். அதுக்கு அடுத்தது ஊருக்கு, அப்புறம் மஹல்லாவுக்கு, அப்புறம் குடும்பத்துக்கு. மினாவிலை கேட்கிற முறை கேட்டுட்டு அடுத்து பிறை 9 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9 அன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் அரஃபாவில் சேர்த்துருவாங்க. அல் அரஃபா அல் ஹஜ், அல் அரஃபா அல் ஹஜ். அரஃபாவில் ஜவால்ல இருந்து சூரியன் லொகர் நேரம், உங்க கணக்கு லொகர் நேரத்திலிருந்து மகரிபு நேரம் வரைக்கும் ஒரு செகண்ட் கூட வீணாக்கக்கூடாது. அல்லாஹ் முதல் வானத்தில் உட்காந்து ரசிக்கிற நேரம். அங்க துவா கேட்கறது நின்றுக்கிட்டு கேட்கணும். முடியாதவங்க உட்காந்துக்கலாம், நின்றுக்கிட்டு. என்ன முடிஞ்சவங்க கொஞ்சம் மலை மேலே ஏறி, ஒரு பாறை மேலே ஏறி அல்லாட்ட துவா கேட்டா, கண்ணகும் ஜராதுன் முன்தசிர், பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல் எல்லாம் ஒரே ஆடை ஹராம் ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டு அடிமையாய் போய், அதனால் அல்லாம சாதி சொல்லுவார்கள், இத்தனை பேர் ஒரு பணக்காரன் முன்னாடி போய் நீ தான் கொடுக்கணும்னா உலகத்தில் எந்த பணக்காரனும் இறங்கி விடுவான். எந்த பணக்காரனும் அந்த ரப்புல் ஆலமீன் கனியுன் ஹமீத் புகழுக்குரிய பணக்காரனுக்கு முன்னாடி ரப்பே நீ கொடு என்று சொன்னான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றே தீர்மானிக்கிறான், அன்றே தீர்மானிக்கிறான், எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகிற இடம். அங்க ஒரு துவா மட்டும் கபூல் ஆகிறது இல்லை, இந்த பெற்றோர்களை நிந்தித்தல், பெற்றோர்களை நிந்தித்தல். அதனால யாராவது பெற்றோர்களுக்கு அதே மாதிரி உறவுக்காரர்களுக்கு தீங்களித்திருந்தால் இங்கேயே அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமா அங்கே போகணும். அல்லாஹு அக்பர். அரஃபாவை போல ஒரு நாள் இல்லை. ஆனால் அங்கே தான் சைத்தான் வந்து விளையாடுவான். 4 ரக்காத்தா தொழுகிறதா 2 ரக்காத்தா தொழுகிறதா. மீனா அரஃபாவில் வர்ற பிரச்சனை இருக்கே, அல்லாஹு அக்பர். இங்கேயே நியத்து செஞ்சிருங்க. 4ஆ 2ஆங்கிற பிரச்சனை வரும். உங்களுக்கு யார் இமாமோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன். பக்கத்து டென்ட்டை பார்க்கவே மாட்டேன். அவர் 4ஆ தொழுகட்டும் 2ஆ தொழுகட்டும் எதா வேண்டாலும் தொழுகட்டும். இது நமக்கு மட்டும் நடக்கலை, முன்னாடியே நடந்திருக்கு. அபூதர் ரலியல்லாஹு இடத்துல போய் சொன்னார்களாம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மினாவிலே 4 ரக்காத்து தொழுகிறார்கள் என்று. வந்ததே கோபம் அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு. என்னதே, பெருமானாரோடு நான் தொழுதிருக்கிறேன். மினாவில் ரசூல்லா 2 தான் தொழுதாங்க. மினாவில் ரசூல்லா 2 தான். அபூதர் ரலியல்லாஹு, அபு இப்னு உமர் ரலியல்லாஹு, அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மினாவில் ரசூலோடு நான் தொழுதிருக்கிறேன் 2 தான். அது எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 4 தொழு வைக்கலாம் சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் அபூதர்ரே ஹஜ்ஜுக்கு போனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அதே மாதிரி 4 தொழு வச்சாங்க. அபூதர் போய் அப்படியே 4 ரக்காத்தை தொழு வந்துட்டு பேசாமல் வந்து உட்காந்துருக்கிறார். இந்த கேள்வி கேட்ட ஆள் போனார், போன வருஷம் அந்த ஆட்டம் ஆடினீங்க, போன வருஷம் அது எப்படி 4 தொழுகலான்னு சொன்னீங்க, இப்போ அவர் கூடயே தொழுதுட்டு வந்து உட்காந்துருக்கிறீங்க. அபூதர் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இங்கே போய் நான் 2 தான் சொன்னால் இந்த உம்மத்து 2ஆகி போயிடும். 4க்கு ஒரு கூட்டம் வந்துடும், 2க்கு ஒரு கூட்டம் வந்துடும். இந்த உம்மத்தை 2 படுத்த நான் விரும்பவில்லை, இந்த உம்மத்தை பிரிக்க நான் விரும்பவில்லை. அதனால அங்க உங்க இமாம், ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா இமாம் இருப்பாங்க, அந்த இமாம் என்ன சொல்றாங்களோ அந்த அஜரத்து அதை மட்டும் கேளுங்க, அதை கேட்டு அமல் செய்யுங்க. அங்க அவர் ஜம்மா தொழுக சொல்றாரா கசரா தொழுக சொல்றாரா தொழுவுங்க. இன்னொரு இமாம் அப்படி செஞ்சுட்டாரு. எப்படின்னா முஸ்தலிஃபாவுடைய பாதையிலேயே மகரிப் இஷாவெல்லாம் தொழுக வச்சு கூட்டு வந்துட்டாரு. அதனால ஒரு கொஞ்சம் நல்ல இல்லையா மசாயிலோடு தெரிந்த இமாம்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். அரஃபாவில் நல்ல துவா செஞ்சுட்டு, அரஃபாவில் மகரிபுக்கு முன்னாடி போக முடியாது, முதல்ல போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு வந்தாக்கா தம் கொடுத்தாகணும். அரஃபாவுக்கு மகரிபுக்கு முன்னாடி போகக்கூடாது. ஆனால் இப்போ தான் எல்லா பக்கட்டும் 9 வழிகளையும் அடைச்சிட்டாங்க, கேட் போட்டாங்க, யாரும் போக முடியாது. அதனால் மகரிபு வரைக்கும் துவா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்பயே டைரி போட்டுருங்க, என்னென்ன கேட்கணும், யார் யாருக்கு கேட்கணும், எல்லாத்தையும் ரப்புல் ஆலமீன் இடத்துல கேட்கிற இடம் அரஃபா. அரஃபாவை முடிச்சுட்டு நாம் முஸ்தலிஃபாவுக்கு செல்லுவோம். செல்லுகிற வழியில் மகரிப் இஷாவை தொழக்கூடாது, முஸ்தலிஃபாவில் போய்த்தான் தொழுகணும். அந்த முஸ்தலிஃபா கட்டாந்தரை. அல்லாஹு அக்பர். எத்தனையில பிறை 9 இரவு முஸ்தலிஃபாவில் தங்குவோம். எல்லா கம்ப்ளீட் அத்தனை துவாக்களையும் அல்லாஹ் அங்கே கபூல் செய்கிறான். அங்கே உட்காந்து அல்லாட்ட கேட்கணும். மீனாவில் சுஜூதில் கேட்கணும், அரஃபாவில் நின்றுக்கிட்டு கேட்கணும், முஸ்தலிஃபாவில் உட்காந்துட்டு அல்லாட்ட கேட்கணும்.
அங்கே பக்கத்திலே பாத்ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்திலே இப்போ எல்லாம் கல் இருக்குது. அதனால் 70 கல் பொறுக்கி வச்சுக்கணும். எவ்வளோ கல்? 70 கல் எடுத்து வச்சுக்கணும். அன்றைக்கு இரவு பிறை 10 அன்றைக்கு காலை சுபுகு உதயமானவுடன் 2 ரக்காத்து தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு நம்முடைய பயணம் மீனா டெண்டுக்கு போயிட வேண்டியதான். நம்ம இடத்துக்கு கொஞ்சம் ஆசுவாசமாக்கி கொள்ள வேண்டும். ஆசுவாசமாயிட்டு பிறை 10 அன்றைக்கு 3 அமல்கள் இருக்கிறது, 4 அமல்கள் இருக்கிறது. முதல்ல கல்லடிக்கணும். சைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டும், குர்பானி கொடுக்க வேண்டும், முடியை களைய வேண்டும். இந்த 3 அமல்களும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஆசுவாசமாயிட்டு லொகர் வரைக்கும் கல்லெறியலாம். அதுக்கு பின்னால் மகரிபு வரைக்கும் எரிவது சுன்னத்து, அதுக்கு பின்னால் எரிவதும் முஸ்தஹப் முபாஹ். இரவு நடுநிசைக்கு பின்னால் எரிவது மக்ரூ. ஆனால் இப்போ என்ன எழுதிட்டாங்கன்னா 24 கண்டே கங்க்ரி மார்னா ஜாயிஸ், கூட்டத்தினுடைய நெரிசலை குறைப்பதற்காக. ஆனால் இந்த வருஷம் ஹுஜ்ஜாஜிகள் பெருமைப்படுங்கள், வெறும் 10 லட்சம் பேர் தான். சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வரலாம். அவ்வளவு ஆனந்தமான வருடம் இந்த வருடம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. நம்ம ரூமுக்கு போயிட்டு முதல்ல கல்லெறியணும். குர்பானிக்கு இங்கேயே உங்கள்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க, தயவு செஞ்சு நீங்கள் கட்டிடுங்க, இந்த பணத்தை கட்டிடுங்க. அங்கே போய் ஆடை காட்டுறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானி காசை வாங்கிட்டு ஓடி போயிடுவான். இந்த சிக்கல்லாம் வேணாம். அல்ராஜ் பேங்கில் இங்கே கேட்டாங்கன்னா இங்கே குர்பானிக்கான பணத்தை கட்டிட்டாக்கா அவங்க அந்த நேரத்தில் குர்பானி கொடுத்துருவாங்க. மொட்டை அடித்து விட்டால் ஹலால் ஆகி விடுவோம். ஹலால் ஆகிட்டோன்னு சொன்னால் பிறை 10 ஹலால் ஆகிட்டு அன்றே அல்லாஹ்வினுடைய அருளால் பிறை 10, 11, 12 இந்த 3 நாளில் எதில் வேண்டுமானாலும் தவாஃபே ஜியாரத் செய்யலாம். பிறை 10 செய்யலாம், முடியலையா பிறை 11 நேராக காபத்துல்லாவுக்கு போய் தவாஃப் செஞ்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் தவாஃபு, நார்மல் ட்ரெஸ்ஸில் சை செய்து விட்டு வந்து விடுவோம். எல்லாம் மினாவுக்கு தான் வந்துடணும். அங்கே தான் சைத்தான் சொல்லுவான், கசகசன் இருக்குது, ஒரு மாறு இருக்குது, கடுமையான வெயிலாக இருக்குது, ரூமில் போய் குளிச்சுட்டு வந்துடலாம், ராத்திரி தானே கொஞ்சம் நேரம் வந்து மினாவில் இருந்துக்கலாம் என்று சொல்லுவான். ரூமுக்கு போவதை விட மினாவில் இருப்பது தான் சிறப்பு, ரப்பிடத்திலே தஞ்சமாவது தான் சிறப்பு. அந்த நாளில் மினாவில் நாம் இருந்துட்டோம்னா அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். தவாஃபே ஜியாரா முடிச்சுட்டு வந்துடுவோம். பிறை 11 முழுக்க நாம் மினாவில் தான் இருப்போம். அதனால் லொகர் தொழுகைக்கு பின்னாடி போய் முதல் நாள் பிறை 10 பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் எறியணும், துவா கிடையாது. பிறை 11 அன்று 3 சைத்தானுக்கும் கல்லெறிவோம். சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான், ஒவ்வொன்றுக்கும் 7 கல் எறியணும். ஒவ்வொன்றுக்கு எத்தனை கல்? 7 கல். சில பேர் கல்லை கொடுத்து விடுவாங்க. அப்போ முதல்ல நமக்கு கல் எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எறியணும், இல்லாட்டி அவங்க கல்லெறிதல் கூடாது. முதல்ல நமக்குள்ள கல்லை எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்லெறியணும். அப்போ முதல் சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு துவா செய்வோம், 2வது சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு துவா செய்வோம், 3வது பெரிய சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு துவா செய்யாமல் மீண்டும் நம்முடைய மினா டெண்டுக்கே வந்து விடுவோம். 3வது நாள் இதே மாதிரி நாம் லொகருக்கு பின்னாடி போய் 3 சைத்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டு முதல் சைத்தானுக்கு 7 கல் துவா, 2வது சைத்தானுக்கு 7 கல் துவா, 3வது சைத்தானுக்கு 7 கல் துவா இருக்கா? 3வது சைத்தானுக்கு துவா இல்லை. அதோடு நம்முடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் முடிந்து போகும். பிறை 12 முடிந்துவிடும். யாராவது பிறை 12 மகரிபு வரை அங்கே தங்கிவிட்டால் பிறை 13 இருந்து மீண்டும் 3 சைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டுத்தான் வர வேண்டும். அதனால தான் இந்த 70 கல், இல்லாட்டி 49 கல்லே போதும். ஒரு நாளைக்கு 21, 2 நாளைக்கு 42, முதல் நாள் ஒரு 7, 49 போதும். ஒருத்தர் மகரிபு நேரம் வரை இருந்து விட்டால் பிறை 13 இருந்து கல்லெறிந்து விட்டு வர வேண்டும். பண்புக்குரியவர்களே, இது ஹஜ்ஜினுடைய அமல். அங்கே என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால கேட்கறதுல மட்டும் கஞ்சத்தனம் பண்ணவே கூடாது. அப்போ உம்ராவை முடிப்போம், ஹஜ்ஜை முடிப்போம். அந்த ஹஜ்ஜில் குறிப்பாக 2 விஷயத்தை சொல்லுவேன். நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இஹ்சான். ஒருத்தருக்கு முடியாத ஒரு பேக்கை தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ஹஜ்ஜையும் சேர்த்து செய்த நன்மை. அப்போ வரும்போது 4 ஹஜ்ஜு செஞ்ச நன்மை, 8 ஹஜ்ஜு செஞ்ச நன்மை, 10 ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை கொண்டு வரணும். லேசாக பின்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும், வண்டியில் இடிச்சிருவாங்க. உடனே மூதேவி, அறிவிற்கு எங்கேருந்து வந்திருக்கிற ஷைத்தான் அப்படின்லாம் அங்கே பேசுவாங்க, எல்லாம் பார்ப்பீங்க. இதெல்லாம் கூடாது. அந்த தேசத்தில் பொறுமையை கையாள வேண்டும். அப்படி இடிச்சிட்டாக்கா அல்லாஹ்விடத்தில் ரப்பே அவரையும் மன்னித்து விடு, என்னையும் மன்னித்து விடு, தெரியாமல் செய்து விட்டார். கொஞ்சம் கோபத்தை அடக்கி புனிதமான ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு ஹாஜியாக
வாழ வேண்டும் என்று துஆ செய்து நிறைவாக மினாவிலிருந்து வரும்போது நிறைவாக, ரப்பே ஹஜ்ஜினுடைய அமலை முடித்து விட்டேன் ரப்பே, இனி என் வாழ்நாள் முழுக்க ஹாஜியாக வாழ வேண்டும். ஒரு பெரியவர் வந்தார், சமீபத்தில் உள்ள ஹஜ்ஜில் பெரியவர் வந்தார். ஹஜ்ஜை முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது நசியத் செய்யுங்க. அவர் சொன்னார், புளியம்பழத்தில் புளி வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கங்கன்ட்டு போயிட்டார். புளியம்பழத்தில் தோளோடு புளி ஒட்டாது இல்லையா, புளியோடு தோல் ஒட்டாது. உலகத்தில் வாழணும், ஆனால் உலகத்தோடு ஒட்டாமல் வாழ வேண்டும். புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கங்க என்று சொல்லிவிட்டு சென்றதை இன்னமும் நான் நினைத்து பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன். அப்போ இறைநேசர்களினுடைய தொடர்பை பெற்று நல்லவர்களாக புனிதர்களாக ஹஜ்ஜை முடித்து திரும்புகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அதே மாதிரி தாய்மார்கள் நிறைய மசாயில்கள், இந்த வருஷம் எந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கிருந்து புறப்படுகிற போது அவர்கள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் எஹ்ராம் கட்டலாமா வேணாமாண்டா எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக எஹ்ராம் கட்டி வந்துடலாம். அங்கே காபத்துல்லாவில் போய் தொழுகக்கூடாது, ரூம்லேயே இருந்துக்க வேண்டியது. சுத்தமானதற்கு பிறகு அவங்களுக்கு எஹ்ராம் அதே ஆடை தானே, இதே ஆடையிலே போய் ஆயிஷா பள்ளிக்கெல்லாம் போவாங்க, அதெல்லாம் எதுக்கும் போக தேவையில்லை. யார் சுத்தமானதற்கு பிறகு குளிச்சுட்டு நேராக தவாஃபு 2 ரக்காத் தொழ வேண்டும், ஜம்சமை குடிக்க வேண்டும், சஃபா மர்வா சை செய்ய வேண்டும், நெகத்தில் சுற்றி சுண்டு விரலில் சுற்றி முடியை வெட்டி கொள்ள வேண்டும். சுத்தம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. இடையில தவாப் செய்யும் போதே சுத்தம் இல்லாமல் போய்விட்டார்கள், என்ன சட்டம், அப்படியே வெளியே வந்துட வேண்டியதான். ஒன்றும் எதற்காக தமு கொடுக்க வேண்டும், இயற்கை உபாதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 4 சுற்று சுற்றும் போது ஒழு முறிஞ்சிருச்சு, என்ன செய்யறது, ஒழு செஞ்சுட்டு வந்து மீதி இருக்கிற 3 சுற்றினா போதும். ஒருத்தர் 2 சுற்று தான் சுற்றி இருக்கிறார், 3 சுற்று தான் சுற்றி இருக்கிறார், ஒழு முறிஞ்சிருச்சு, திருப்ப வந்து ஆரம்பத்தில் வந்து சுற்றணும். இந்த மசாயில்களை எல்லாம் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். தவாஃபே ஜியாரத்திலே ஒரு பெண் குளிப்பு கடமையாகி, ஒரு பெண் தொழுகை இல்லாமல் இருந்தால் தவாஃபே ஜியாராவில் உடனே திரும்புகிற நிலை இருந்தால், இங்கே அந்த நிலை இல்லை, உடனே திரும்புகிற நிலை இருந்தால் அப்போ தான் மாத்திரைகளை பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்ச நாள் நம்ம அங்கே தங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வர்றோம். அதனால் எப்போ சுத்தமாகறாங்களோ அப்போ போய் தவாஃபே ஜியாரா பண்ணிக்கொள்ளலாம். உடல்நிலை சரியில்லாத ஆண்களும் அப்படித்தான், எப்போ அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதோ அப்பொழுது தவாஃபே ஜியாராவை முடித்து கொள்ளலாம். இதுதான் ஹஜ்ஜினுடைய சட்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி கேட்கறது கேட்டுக்கலாங்க. அங்கே போக தேவையில்லை, அங்கே போக தேவை. ஆண்கள் யாராம் கட்டுகிற, நீங்கள் வேட்டி கட்டுற மாதிரி தான் இல்லையா, ஈஸியாக சும்மா ஹஸ்ரத் அவர்கள் இப்போது எஹ்ராம் கட்டக்கூடிய முறையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அமைதியாக இருங்க. சந்தேகம் வந்தால் கூட கேட்டுக்கலாம் சொல்லலாம்.
அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் அவர்கள் ஹஜ் உம்ரா சம்பந்தமான பல்வேறு விளக்கங்களை ஆதாரபூர்வமாக அற்புதமாக நமக்கு சொன்னார்கள். நமக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். இப்பொழுது ஒரு சில முக்கியமான கேள்விகள் நான் கேட்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எல்லாம் கேட்டு தெளிவுபட்டுக்கலான்னு சொன்னேன். தல்பியா எப்போது சொல்லணும், எது வரைக்கும் சொல்லணும்? எடுத்து விட்டா மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். நடுவில் போட்டுங்க, நடுவில் விட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ். தல்பியாவை பொறுத்தவரை எஹ்ராமினுடைய தல்பியா காபத்துல்லாவை பார்க்கிற வரை, உம்ராவினுடைய தல்பியா காபத்துல்லாவை பார்க்கிற வரை உம்ராவினுடைய தல்பியா. ஹஜ்ஜினுடைய தல்பியா கல்லெறிகிற வரை, மொதல் ஷைத்தானுக்கு கல்லெறிகிற வரை. ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் தக்பீர் சொல்லிக்கொள்ள வேண்டியது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். பெண்கள் சுத்தம் இல்லாத நிலையில் எஹ்ராம் கட்டலாமா? தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். தஹாரத்து ஷர்த்தல்ல, நலாஃபத்து தான் இங்கே தேவை. அதனால் ஒழு செஞ்சுட்டு பெண்கள் எஹ்ராமை கட்டி கொண்டு செல்லலாம். அங்கே போய் தொழக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது. எஹ்ராம் கட்டிய பெண் என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது? அல்ஹம்துலில்லாஹ். எஹ்ராம் கட்டியதற்கு பிறகு தைத்த ஆடை அணியக்கூடாது. ஆண்கள் தொப்பி போடக்கூடாது. முகத்தை மறைக்கக்கூடாது. பெண்களும் முகத்தை மறைக்கக்கூடாது. முகத்தை மறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கேப் போட்டு அதுக்கு மேலே துணி, முகத்தில் துணி படாத அமைப்பிலே பெண்கள் இருந்து கொள்ள வேண்டும். முடிகளை வெட்டக்கூடாது, நெகத்தை வெட்டக்கூடாது. இதெல்லாம் வாசனை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் எஹ்ராமில் கூடாது. அதே மாதிரி காலில் செருப்பு, தச்ச செருப்பு போட்டுக்கலாம். இப்போ நார்மல் செருப்பு போடுற செருப்புலாம் போட்டுக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி நம்ம பெல்ட் இருக்கா இல்லையா, அது தச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். மேலே போடுற பேக்கு தச்சிருக்கேன்னா தாராளமாக, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த செருப்புன்னா செருப்பு தான், ஷூ போடக்கூடாது. குதிங்காலை மூடக்கூடாது மெயினாக. இதில் இந்த பெண்கள் ஆண்கள் என்ன செய்கிறாங்கன்னா சாக்ஸ் போட்டு வந்துடுறாங்க. அறவே சாக்ஸ் போடக்கூடாது. டாக்டர் காலே வைக்க முடியாது, சாக்ஸ் போட்டால் தான் நடக்க முடியும்னு இருந்தால் அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. வேறு எல்லாருமே சாக்ஸ் அறவே கூடாது, குதிங்காலை மூடக்கூடாது. பெண்கள் கொஞ்சம் டீ சாப்பிட கவனிங்க. தவாஃபில் உள் முறிந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? தவாஃபில் அதிகபட்சமான சுத்துக்கு பிறகு ஒழு முறிந்தால், 4-5 ஒழு முறிந்தா ஒழு செஞ்சுட்டு மீதம் இருக்கிற சுற்றுக்களை சுட்டலாம். அதுக்காக 4 சுற்றி ஒழு முறிஞ்சதுக்கு பின்னாடி போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு ராத்திரியில் பாக்கி இருக்கிற 3 சுற்றக்கூடாது. அதனால் இதுக்கு நடக்குது. அதனால் சொல்கிறேன், அங்கே போன உடனே ஒழு செஞ்சுட்டு மீதி இருக்கிறத சுற்றலாம். 2 சுற்று 3 சுற்றுக்களிலே ஒழு முறிமையானால் ஒழு செய்து விட்டு மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தான் தவாஃபை துவங்க வேண்டும். தவாஃபின் எண்ணிக்கை மறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? தவாஃபில் 7-8 இப்படின்லாம் வந்துடும், அல்லது 4-5 வந்துடும். தொழுகையில் வந்த மாதிரி தான். 2-3 தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால் 2 உறுதி, 3 தான் சந்தேகம். அதே மாதிரி 4-5 உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா 4 உறுதி, 4 தவாஃபை சுற்றி இருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ அதிலிருந்து நாம் அமல் செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் பற்றி சவுண்டு வந்துட்டு கொஞ்சம் கேவனிங்களா, முக்கியமான விஷயம் இது. இந்த மசாயல் தெரியாமல் போயிட்டு அங்கே போய் பிரச்சனை ஆகிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாது, பெரிய குழப்பமாயிடும். ஹஜ்ஜுடைய செயல்களில் தர்த்தீப் அவசியமா? ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ஹஜ்ஜினுடைய செயல்களில் தர்த்தீப் அவசியம். இந்த தர்த்தீப்புங்கிறது எங்கே வருதுன்னா, கல்லெறியணும், அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கணும், அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கணும். இந்த தர்த்தீப் ரொம்ப அவசியம். ஆனால் இப்போ இந்த அங்கே எப்போ குர்பானி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இந்த நிலையில் நாம் நியத்து செஞ்சு அவங்கள்ட்ட எந்த நேரங்கிறத கேட்போம். நாம் கேட்ட வகையில், ஆய்வு செஞ்ச வகையில் லொஹருக்குள்ளே எல்லா வேலையும் அவங்க முடிச்சிடுறாங்க, எல்லா குர்பானியும் அவங்க கொடுத்துட்றாங்க நாம் கேட்ட வகையில். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், முதல்ல கல்லெறியணும் லொஹருக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் குர்பானியை கொடுக்கணும். குர்பானி அவங்க கொடுத்துட்றாங்க,
அதுக்கு பிறகு போய் மொட்டை அடிக்க வேண்டும். லோருக்கு பின்னாடி மொட்டை அடிச்சுட்டா பிரச்சனை சால். தர்த்தீப்னா வரிசையாக செய்வது, வரிசையாக இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்து அரஃபாவிலிருந்து முஸ்தலிபாவிற்கு வரும் முன் மகரிபையும் இஷாவையும் தொழுது விட்டால் என்ன செய்வது? பாதையில் மகரிபை இஷாவையும் தொழுகக்கூடாது. ஒரு ஆள் தொழுதுட்டாருனாக்கா தஹரீம், ஹராமோடு அந்த செயல் நிறைவேறிவிடும். அதுக்காக தமு கொடுக்கணும், அது இதெல்லாம் இல்லை. இப்போ தவாஃபில் ஒழு முறிஞ்ச மாதிரி சையில் ஒழு முறிஞ்சா என்ன செய்கிறது? சையில் ஒழு செய்கிறது சுன்னத்து. சையில் ஒழு முறிஞ்சா பரவாயில்லை, ஒழு இல்லாமலேயே சை செய்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று தாங்கள் சொன்னீர்கள், அல்லாஹ் கரீம் என்று ஒரு சஹாபி சொன்னதாக சொன்னீர்கள், அது சொல்லாமான்னு பெண்கள் கேட்குறாங்க. தாராளமாக சொல்லலாம். நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அதுக்கு மேலே அல்லாஹ் கரீம், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் ரஹ்மான்லாம் எது வேணாலும் சொல்லிக்கங்க. அரஃபாவிலிருந்து சூரியன் மறையும் முன் புறப்படலாமா? அப்படிலாம் புறப்பட்டா தமு கொடுத்தாகணும், சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு தான். ஆனால் இப்போ எல்லா வாயில்களையும் அடைச்சிட்டாங்க. அப்படிலாம் நம்ம நினச்ச மாதிரிலாம் புறப்பட முடியாது. அப்படியே புறப்பட்டு போனாலும் சரி, அந்த செக் போஸ்ட் அடைக்கப்பட்டிருக்கு. 9 வழிகள் இருக்குது. 9 வழிகளையுமே அடைச்சி மகரிபுக்கு பிறகு தான் வழியே திறப்பாங்க. அதனால் நம்ம அந்த கவலை இப்போ பட தேவையில்லை. தவாஃபு ஜியாராவை குறிப்பிட்ட நாட்கள் செய்ய முடியாவிட்டால் என்ன செய்வது? தவாஃபு ஜியாராவுக்கான நாள் 10, 11, 12. ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் பின்னாடி செஞ்சாருன்னா தாராளமாக கூடும். பெண்கள் அதே மாதிரி சுத்தமில்லாத நிலையில் விட்டுட்டு பின்னால் செஞ்சால் கூடும். நல்ல ஆரோக்கியமாகவே இருந்துட்டு பின்னால் ஒருவர் செய்கிறார், தவாஃபு ஜியாரா செய்கிறார் என்றால் தமு கொடுத்தாகணும், அந்த தஹீருக்காக. இது தவாஃப் செஞ்சுட்டு சுன்னத்தில் இது நஃபில் 2 ரக்காத் தொழுகிறோம்ல, அது எல்லா வக்திலும் எல்லா நேரத்திலும் தொழுகலாமா? மக்ருவான நேரம் இருக்குது அங்கே. ஏன்னா காபத்துள்ளால மக்ருவான நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே அஜர்த்து கேட்குறதுனுடைய பிரச்சனை, தவாஃபு செஞ்சுட்டா கண்டிப்பாக 2 ரக்காத் வாஜிப். ஒவ்வொரு தவாஃபுக்கும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா 21 சுற்று மொத்தமாக சுற்றிடுறது, அப்புறம் 2 ரக்காத்தா 3 தடவை தொழுகிறது. இது கூடுமா அப்படின்னா கூடாது. ஏன்னா தவாஃபை பிரிப்பதே அந்த தொழுகை தான். ஒருத்தர் ஃபஜ்ருக்கு பிறகு தொழுக முடியாதுல்ல, இஷ்ராக் வரைக்கும் தொழுக முடியாது. அதே மாதிரி அசருக்கு பிறகு மகரிப் வரைக்கும் தொழுக முடியாது. அப்போ ஒரு தவாஃப் தான் செய்ய முடியுமா அப்படின்னா, அந்த நேரத்தில் 2 நேரத்தில் மட்டும் நம்ம 21 சுற்று 28 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழுகையை மகரிபுக்கு பிறகு தொழுகலாம், இஷ்ராக்கு பிறகு தொழுகலாம். தவாஃபுல் விதா கண்டிப்பாக செய்யணுமா? கண்டிப்பாக தவாஃபுல் விதா வாஜிப், கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். அதை விட்டுட்டாலும் தம்மு. இந்த தம்முண்டா நிறைய பேர் பீடி அடிக்கிறதான்னு நினச்சிக்க வேணாம். தம்முன்னா மக்காவினுடைய எல்லையிலேயே ஒரு ஆடு கொடுக்கணும். சில பேர் நான் ஊரில் வந்து கொடுத்துக்கலான் இருக்கிறேன், தப்புக்கெல்லாம் ஊரில் பார்த்துக்கலான் இருக்கிறேன். இல்லை, எங்கேயே கொடுத்தாகணும்? மக்காவினுடைய எல்லையிலேயே கொடுத்தாக வேண்டும். பணமாலாம் கொடுக்க முடியாது, தம்மு தான் கொடுத்தாகணும், ஆடாக தான் கொடுத்தாகணும். அல்ராஜ் பேங்கில் கொண்டு போய் கட்டிடலாம். எத்தனை நாட்கள் ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும்? ஷைத்தானுக்கு 3 நாள் கல்லெறிய வேண்டும். பிறை 10 பெரிய ஷைத்தானுக்கு, பிறை 11 3 ஷைத்தானுக்கும், பிறை 12 மீண்டும் 3 ஷைத்தானுக்கும். அந்த நாள் மகரிப் வரைக்கும் மினாவிலேயே தங்கிட்டா பிறை 13 3 ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். புதுசாக இந்த இது செய்கிற ஹராம் இது எஹ்ராம் கட்டுறதுக்கு ஆயிஷா பள்ளி போய் கட்டணுமா? சில பேருக்கு வந்து ரூம்லேயே கட்டிட்டு உம்ரா செய்கிறாங்க. இல்லை உம்ரா ரூம்லலாம் ஏராம் கட்டிட்டு உம்ரா செஞ்சால் கூடாது. நார்மல் உம்ரா கண்டிப்பாக ஆயிஷா பள்ளி போய் தான் ஆகணும், அல்லது ஹுதைபியா போகணும், அல்லது வேறு ஏதாவது வெளியே போயிட்டு தான் ஜாரானா போயிட்டு வரணும். ஏதாவது ஒன்று போயிட்டு வந்தால் தான் உம்ரா செய்ய முடியும். ரூம்லேயே ஒரு ஆஜியார் இருந்தார், எஹ்ராம் அவர் என்ன நினச்சிக்கிட்டாருனாக்கா உம்ராண்டாவே ஆயிஷா பள்ளியில் போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வர்றதுன்ட்டு ரூம்லேயே ஏராம் கட்டிட்டு ஆயிஷா பள்ளியில் தொழுதுட்டு திருப்பி வீட்டில் வந்து படுத்துக்குவார். என்னங்க ஆஜியார் தவாப்லாங்கண்ணா? எதுக்கு தவாப்பு, அதான் முடிஞ்சில உம்ராண்டார். அவள் என்ன செய்யக்கூடிய அமல்களை கேட்டு செய்ய வேண்டும். ஹஜ்ஜு செய்துவிட்டு ஜியாரத் செய்யலாமல் திரும்பலாமா? செய்யாமல் ஹஜ்ஜு செய்துவிட்டு மதினா செல்லாமல் வரலாமான்னு கேட்குறாங்க. அறவே கூடாது. பக்கத்து ஜஃபானி நாங்கள் ரசூலுல்லா
ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் முன்னாடியே மதினாவுக்கு போயிட்டுல ஹஜ்ஜு, திருப்பி ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரசூல்லாவை பார்க்கணுமா? ஆக ஹஜ்ஜினுடைய பயணத்தில் கண்டிப்பாக ரசூலையை ஜியாரத்து செய்திருக்க வேண்டும். அது முன்னாடி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பின்னாடி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. மதீனாவில் இத்தனை நாட்கள் தங்க வேண்டும், இத்தனை வகுத்து தொழுகையில் தொழ வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் ஏதும் உள்ளதா? பரலோ வாஜிபோ அல்ல, சுன்னத்தான முறை இருக்கிறது. 40 வக்துகள் ஒருத்தர் தொழுதாருன்னா மதினாவில் மஸ்ஜித் நபவியில் தக்பீர் தஹ்ரீமாவோட இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் 40 வக்து செய்தால் பராஅத்து மினன்னார் பராஅத்து மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் விடுதலை, நரகத்திலிருந்தும் விடுதலை இருக்கிறது. இது சுன்னத். ஹஜ்ஜுடைய காலங்களில் தவாஃபுடைய நேரங்களில் மாதவிடாய் காலம் தள்ளி போடுவதற்காக வேண்டி பெண்கள் மாத்திரை சாப்பிடலாமா? இந்த வருஷம் வரக்கூடிய பெண்களுக்கு இந்த கவலை இருக்காது. பொதுவாகவே ஃப்ளைட்டு வந்து 14, 15 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து மாதவிடாய் காலமாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மாத்திரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இந்த வருஷம் அது பிரச்சனை இல்லை. பெண்கள் பின்னாடி ரொம்ப நாள் தங்குறாங்க. ஹஜ்ஜுக்கு பிறகு மக்காவில் எவ்வளோ நாள் தங்குறீங்க? ஹஜ் கமிட்டியில் போகிறவங்க சொல்லுங்களேன், எத்தனை நாள் தங்குறீங்க? 26 வரைக்கும் அங்கே தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த பிரச்சனையே இல்லை. தாராளமாக உங்களுக்கு சுத்தம் இல்லை என்றால் சுத்தமானதற்கு பிறகு தவாஃப் ஜியாராவை செய்து கொள்ளலாம். முக்கியமான கேள்விகள் நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்கா? ஹாஜியாக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் அஜத் பதில் சொல்லுவாங்க. பெண்கள் பாதி இந்த கேள்வி வந்திருக்குது. ஹஜ்ஜு அல்லாஹ்விற்காக செய்ய நியத் செய்கிறோம், அது எப்போது செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காண்டி செய்கிறோம், அந்த நியத் எப்போ செய்யணும்னு கேட்குறாங்க. ஹஜ்ஜு உம்ரா எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான் செய்கிறோம். ஹஜ்ஜினுடைய நியத்து பிறை 7 துல்ஹஜ் பிறை 7 அன்றைக்கு ஹஜ்ஜை நியத்து செய்து யாராம் கட்டி செல்லுவோம். முதல் முறை ஹஜ் செய்யும்போது அல்லாஹ்விற்காக செய்கிறேன் என்று நியத் செய்தால் அது நமக்காக ஆகிவிடுமா? இரண்டாம் முறை ஹஜ் செய்யும்போது அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கிறேன் நியத் செய்துவிட்டு பிறகு நம்முடைய தாய், தகப்பன், மாமனார், மாமியார் உள்ளிட்ட உறவுகளுக்கு நியத் செய்யலாமா? அது எப்போது நியத் செய்ய வேண்டும்? மனசில் நினைக்கிறதுக்கு பேர் தான் நியத். எல்லாம் முதல் தடவை செஞ்சாலும் 10 தடவை செஞ்சாலும் நம்ம ஹஜ்ஜு உம்ரா யாருக்காகத்தான் செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அந்த நன்மையை யா அல்லாஹ் இவர்களுக்கு கொடு. முதல் ஹஜ்ஜு தனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக, ரெண்டாவது ஹஜ்ஜு செய்கிற போது யா அல்லாஹ் உனக்காக ஹஜ்ஜு செய்கிறேன், அந்த நன்மையை என்னுடைய தகப்பனுக்கு கொடு, என்னுடைய தாயாருக்கு கொடு என்று அந்தந்த காலத்தில் நியத்து செய்ய வேண்டும். உம்ராவுக்கு போகும்போது உம்ராவில் நியத்து செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் பிற 7 நியத்து செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஹஜ்ஜு செய்கிறோம் அல்லது ஒரு உம்ரா செய்கிறோம், இது எல்லா கபராளிக்காக வேண்டி ஒரு உம்ரா அல்லது ஒரு ஹஜ்ஜு செய்யலாமான்னு இருக்கிறேன். சிக்கலான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நல்ல கேள்வி தான். ஆனால் தவாஃபாக இருந்தாலும் நியத்து தேவை, உம்ராவாக இருந்தாலும் நியத்து தேவை. அது ஒருத்தருக்கு தான். ஹஜ்ஜு எப்படி ஒருத்தருக்கோ, குட்டி ஹஜ்ஜு தான் உம்ரா, அது எத்தனை பேருக்கு தான் செய்ய முடியும்? ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும். உம்மத்துக்கே நான் உம்ரா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஆளாளுக்கு உம்மத்துக்கு உம்ரா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது முடியாது. ஒருத்தருக்கு ஒன்று தான். தவாஃப் அப்படித்தான். இந்த ஆண் பதிலி ஹஜ் செய்கிறவங்க ஒரு ஆணுக்காக வேண்டி ஒரு பெண் பதிலி ஹஜ் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இதில் சட்டம் மட்டும் என்னன்னா, முன்னால் ஹஜ்ஜு செய்யாதவர்கள் பதிலி ஹஜ்ஜு செய்யலாமாண்டாக்கா ஹனஃபி மதுஹபில் கூடும், ஷாஃபி மதுஹபில் கூடாது. அதே நேரத்தில் ஆணுக்காக பெண் செய்வதும் பெண்ணுக்காக ஆண் செய்வதும் தாராளமாக கூடும். அல்ஹம்துலில்லாஹ். வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? பெண்கள் ஹாஜியாக்கள் பகுதியில் ஹாஜிகள் ஏதாவது விலங்குகள் என்ன சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம். வாங்க மண்டல தலைவர் வாங்க. தாய்மார்களுடைய பகுதியிலிருந்து ஒரு கேள்வி. தாய்மார்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் தலையில் ஒரு தொப்பி மாதிரி மக்கண்ணா மாதிரி போட்டுக்கிறாங்க, அது ஒது செய்யும்போது கழட்டணுமான்னு கேட்குறாங்க. ஆரம்பத்திலே சொன்னேன், கண்டிப்பாக கழட்டிட்டு தான் ஒழு செய்யணும். அதுக்கு மேலே ஒழு செஞ்சால் ஒழுவே கூடாது, பசகே கூடாது கண்டிப்பாக. அதனால தான் ஆண்கள் பார்க்காத பகுதியில் போய் நீங்கள் வந்து அதை கழட்டிட்டு மசகு செய்து மீண்டும் கட்டிக்கொள்ள வேண்டும்.
ஆஜிமார்கள் உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம். உதவி இல்லாதப்ப ரூம்லேயே இருந்துக்க சொல்லி சொன்னீங்க. ரூம்லேயே இருந்துக்கலாம். அறம் வந்து உட்காரக்கூடாது. ரூமில் தான் இருக்கணும். சுத்தம் இல்லாத நேரத்தில் ஹரம்குள்ளே வந்து காபத்துல்லாவை பார்த்து உட்காந்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி. பெண்கள் அப்படி வர முடியாது. சுத்தம் இல்லாத நேரம் ஏன்னா காபா ஃபுல்லாகவே தொழுகிற இடம். தொழுகிற இடத்துக்கு சுத்தம் இல்லாமல் செல்ல முடியாது. அதனால் அவங்க ரூம்லேயே இருந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி வெளியில் அங்கிட்டு வெளியில் போகிறதெல்லாம் தாராளமாக கூடும். ரூம்லேயே இருந்துக்கிட்டா இப்போ மார்க்கெட்டுக்கு போகலாமான்லாம் கேட்க வேணாம், அதெல்லாம் கூடும். இறந்து போன பெற்றோர்களுக்காக ஹஜ் செய்யலாமா என்றால் தாராளமாக கூடும். அதில் இந்த 50 தவாஃப், நம்ம வந்து மக்காவில் எத்தனை நாள் தங்கி இருக்கிறோமோ அதில் குறைஞ்சது 50 தவாஃப். 7 சுத்துங்கிறது ஒரு தவாஃப். நியத்து செஞ்சு 50 தவாஃப். இதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 தவாஃப் செய்கிறோம். அப்போ 10 நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 50 தவாஃப் ஆகிடுச்சு. இந்த 50 தவாஃப் ஒருத்தர் முடிச்சிருந்தாருன்னா ஹதீஸில் வருது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிஃபாக்குத்தனத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் விடுதலை பத்திரம் கொடுக்கிறான். ஒரு விடுதலை பத்திரம் கிடைக்கும். அப்படி ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ். தவாஃப் என்பது நார்மல் ட்ரெஸ். உம்ராவுக்கு மட்டும்தான் எஹராம். எதுக்கு? தவாஃபுக்கா? இல்லை, தேவையில்லை. தவாஃபுக்கு சை அல்ல, எஹராம் ட்ரெஸ் போட்டால் தான் சை இருக்கிறது. நார்மல் ட்ரெஸ்ஸில் செய்யக்கூடியதுக்கு பேர் தவாஃப். வெறும் 7 சுத்து 2 ரக்காத் தொழுகை, அவ்வளோதான். அதே மாதிரி 7 சுத்து 2 ரக்காத் தொழுகை. நீங்கள் உம்ராவுக்கு போனால் தான் இந்த எஹராம் ட்ரெஸ் போடணும், சையும் இருக்கிறது. அன்னூர் ஹஜ்ரத் அப்படி முன்னாடி வாங்க. எவ்வளோ வேணாலும் செய்யலாம், எவ்வளோ வேணாலும் செய்யலாம். வேற சந்தா இருக்குங்களா? ஒவ்வொரு தவாஃபிலும் மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழுவுமான்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம மேலே பண்ணது உம்ராங்கிறது, அது எஹராம். இது வந்து ஒன்லி தவாஃபில் 2 ரக்காத் தொழுகிறது மட்டும்தான். 7 சுத்து 2 ரக்காத் தொழுதல், இது ஒரு தவாஃப். ஆமாம், நீங்கள் ஜம்சம் குடிக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம். இதுக்கு ஜம்சம் சர்த்தே அல்ல. 2 ரக்காத், அவ்வளோதான். மாஸ்க் எப்போ போட்டு தவாஃப் உம்ரால மாஸ்க் போட்டு செய்யலாமா? கண்டிப்பாக இல்லை, மாஸ்க்கெல்லாம் தாராளமாக போட்டுக்கலாம். மாஸ்க் போட்டு தானே இருங்க. காலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் மாஸ்க் போட்டு தவாப் செய்ய வேண்டும். மாஸ்க் போட்டே உம்ரா செய்யலாம், மாஸ்க் போட்டே ஹஜ்ஜுக்கு போகலாம். அது எந்த தடையும் இல்லை. முகத்தை மறைக்கூடாதுனால கேட்குறாங்க. வேற ஏதாவது சந்தேகம்? அதான் போனாங்கிறாங்க. ஹஜ் கமிட்டிக்காரங்க எல்லாமே ஃபஸ்ட் இப்போ மதினா போகிறாங்க. மதினாவிலேருந்து மக்கா போகும்போது பெண்கள் சில துஹர் ஹைல் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் எந்த ஹேராம் கட்டுறது? ஹஜ்ஜு உமரோட ஹேராம் கட்டுறதா, ஹஜ்ஜுடைய ஹேராம் கட்டுறது? சில நேரங்களில் ஹைல் அதிகமாக 10 நாளுக்குள்ளே வந்துச்சு. இல்லை கடைசியாக போகிறாங்க இல்லையா? இல்லை 16 போகிறாங்க. அதுக்கு பிறகு டைம் இருக்குது. நான் கேட்டாங்க, அது சொல்லி. அதே மாதிரி அஜரத் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவங்களுக்கு தான் வரும். என்னென்னா, நம்ம நேராக மதினாவுக்கு போகிறோம். மதினாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போகிறோம். இப்போ ஹஜ் கமிட்டியில் போகிறவங்க மதினாவிலேருந்து ஹஜ்ஜுக்கு. இப்போ மதினாவிலேயே ஒரு 10 நாள் தங்குவோம், பிறகு 26 வரைக்கும் தங்கிடுவோம். 26 வரைக்கும் தங்கிட்டு அதுக்கு அடுத்தது 6ஆம் தேதி 7ஆம் தேதிலாம் நமக்கு வந்து ஹஜ்ஜு வந்துடும். அடுத்த ஒரு 10 நாளில் ஒரு பெண்மணி அப்போ சுத்தமாகாமல் இருந்தால் எந்த ஹஜ்ஜு செய்வது? ஏன்னா சுத்தமாகும் போது ஹஜ்ஜினுடைய நாள் வந்துடுதா இல்லையா? அதனால் தமத்துவா செய்வதா கிரானா செய்வதா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ரொம்ப அழகான கேள்வி தான். அப்படி அந்த சுத்தம் அறவே ஹஜ்ஜினுடைய நாள் வரைக்கும் போச்சுன்னு சொன்னாக்கா அவங்க கிரானை நியத்து செய்து கொள்ள வேண்டும். இடையில நாட்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் தமத்துவை நியத்து செய்து கொள்ள வேண்டும். அங்கே கூட இருக்கக்கூடிய அஜரத்திட்ட அந்த நாளை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள்.
தவாஃபிலே குரான் ஓதலாமான்னு கேட்குறாங்க. ஓதலாம், ஆனால் தவாஃபில் மெயின் துவா. அங்கே வந்து குரானை ஓதிட்டு இருக்கக்கூடாது. காபத்துல்லா பார்த்து உட்காந்து ஓதுங்க. தவாஃப் செய்யும்போது நிறைய துவா. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி போகும்போது ஸலவாத் முக்கியம். அங்கே குரான் ஓதிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அதன்படி செய்ய வேண்டும். ஒரு புதிய கேள்வி, அது ஒரு கேட்க சொன்னதுனால கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆண் பெண் இட்ஸ் ஓகே, மேல் ஃபீமேல் சொல்லணும் இல்லையா, அரவாணிகள்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையா? ஒன்று. ரெண்டாவது, அரவாணிகளை வந்து சாதாரணமாக அழைத்து செல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜு அந்த ப்ரோக்ராம் பண்ணவங்க யாருங்கிறது சொன்னீங்கன்னா, இங்கே 2 பேர் கேட்டே இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியல, பல வகையிலையும் முயற்சி பண்ணுறாங்க, அது கொஞ்சம் பாருங்களேன் என்னன்னு. இதுக்குன்னே தனி ஒரு பாடம் அமைத்திருக்கிறார்கள். அரவாணியினுடைய ஹஜ்ஜு பெண்களினுடைய ஹஜ்ஜு தான். பெண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அரவாணிகளுக்கு, ஆண்களுடைய சட்டம் அல்ல. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான் அவங்களுடைய இஹ்ராம் ட்ரெஸ்ஸு. பெண்களுக்கு என்னென்ன சட்டமோ அதே சட்டம். ஹஜ் கமிட்டிலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க, இப்போ தனியார் நிறுவனங்கள்லையும் கூப்பிட்டு போகிறாங்க. பெரும்பாலும் தனியார் நிறுவனங்களில் இடம் இல்லை, இடம் இருக்கிற நிறுவனம் கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த அன்வர் அஜத்தில் சொன்னால் சேர்த்து விட்ருவார் இன்ஷா அல்லாஹ். ரப்பானி அஜர்த்து கையில் ஆளே வச்சிருக்கிறார். இந்த ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய மசாயில்கள் சொல்லப்படுது. இது குறிப்பாக பெண்களுக்கான மசாயில்கள் சொல்லப்படுது. ஆனால் சாதாரணமாக நம்முடைய சகோதரிகள் சரியாக கவனிக்காமல் இருக்காங்க, கல்யாண வீட்டில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வரும்போது அவங்க குழந்தைகள் யாரையும் அழைத்து வராமல் இருந்தால் சிறந்தது. காரணம், எவ்வளோ சிரமப்பட்டு முக்கியமான ஒரு கடமை சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த அரவாணிகள் சம்மந்தமாக சொன்னீங்க, அதில் ஆண் அரவாணிகள் இருக்காங்க, அவங்களுக்கு பெண்கள் தானே? இல்லை ஆண்கள் மாதிரி இருக்கிற அரவாணிகள்? ஆண்கள், அதாவது இந்த அரவாணின்னு சொன்னால் ஒன்று தான். அது ஆண்கள் மாறி இருக்கிற அரவாணிகள், பெண்கள் மாறி இருக்கிற அரவாணிகள், இதெல்லாம் இல்லை. அரவாணின்னு சொன்னாக்கா அதுக்கு சட்டம் பெண்களோடு, அவங்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம். ஆமாம், செயற்கை அரவாணி போகவே கூடாது, ஹராம். ஆமாம். வேறு சந்தேகம்லாம் முடிச்சுக்கலாமான்னு சார்? வேறு சந்தேகம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று டைட் ஷெட்யூல்லையும் நமக்கான நேரம் ஒதுக்கி, அஜத்துக்கு பாட நேரம் இது காலையில், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவ், சனிக்கிழமை பாட நேரம், அந்த நேரங்களை எல்லாம் ஒதுக்கி பல்வேறு பணிகளுக்கிடையே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகிற அந்த ஹஜ் உம்ரா சம்பந்தமான சிறப்பான செய்திகளை சொன்ன அஜரத்தை நாம் துவா செய்து கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இல்மில் பரக்கத் செய்வானாக, அவருடைய ஆயுளில் பரக்கத் செய்வானாக, அவருடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுள் புரிவானாக என்ற துவாவை நாங்கள் நன்றியாக கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஜஸாஃபித்தாரின். அஜரத் அவங்க அவசரமாக சேலம் போகிறாங்க, 2 மணிக்கு சேலத்தில் ப்ரோக்ராம் இருக்குது. அஜரத் போட்டு சார் அடுத்தபடியாக நம்ம ரப்பானி அவங்க பயண தர்த்தீபுகளை பற்றி சொல்லுவாங்கன்னு சார்.